ஹலோ அண்ட் வெல்கம் டு என்க்ளோயர்ஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்குது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் பார்த்திங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன அந்தாதுன். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிளாக் காமெடி ஜானர். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ராகவன். இந்த படத்தை பார்த்திங்கன்னா 5 பேர் எழுதியிருக்காங்க. ஸ்ரீராம் ராகவன், அர்ஜித் பிஸ்வாஸ், பூஜா லதா ஸ்ருதி, யோகேஷ் சண்டிகர், ஹேம்நாத் ராவ். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். 2018 அந்தாதுன் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ அதை தவிர இந்த படம் 3 நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிம், பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அண்டு பெஸ்ட் ஆக்டர். ஸோ இந்த படம் ஏன் இவ்வளோ பிரபலமாக இருக்குது, இந்த படம் ஏன் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு, இந்த படம் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில், இது எல்லாமே நம்ம வந்து இந்த எபிசோடில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஸ்பாய்லர்ஸை பேசி தான் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஓகே, நம்ம இப்போது அந்தாதுன் படத்தோடைய ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி டெல்லிங்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இதோடைய ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் இதோடைய ஸ்ட்ரக்சர், இதோடைய இது நரேட்டிவ் ட்ரைவ், இது எல்லாமே நம்ம டிஸ்கஷனில் பண்ணுவோம். ஸோ இந்த அந்தாதுன் படத்தை பற்றின கதையை பார்த்திங்கன்னா, ஒரு பியானிஸ்ட் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் பிளைண்டாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பண்ணுற வேலையில் வந்து பயங்கர ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கணும், அதுக்கு அவனே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். இப்படியே சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ இப்படியே கொஞ்சம் காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நிறைய இடத்துக்கு போய் வாசிக்கிறான், ஒரு பெரிய காம்படிஷனில் வந்து கலந்துக்கணுன்ட்டு அவன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் நம்ம பெஸ்ட்டாக வின் பண்ணணுன்ட்டு. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வாசிக்கும்போது, ஒரு பாரில் வாசிக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து பார்த்துடுறாரு, ஒரு முன்னாள் ஒரு ஆக்டர் வந்து பார்த்துடுறாரு. அவர் பார்த்துட்டு, நீ வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நீ வந்து வாசி, அவள் வந்து பர்த்டே இருக்குது, அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும், அப்படி வந்து நீ வந்து வாசின்றான். ஸோ இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவன் போகிறான். ஸோ அவன் போகிறான், அவன் ஒய்ஃபை வரவேற்கிறாங்க, போகிறான், வாசிக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாசிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறான், அவன் கூப்பிட்டவங்க வந்து கீழே வந்து பாடியை கிடக்கிறான்ட்டு. அதாவது அந்த ஒய்ஃபு, அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து பாடியை கிடக்கிறான், இவனை இன்வைட் பண்ணவன். ஸோ இப்போ அவன் எங்கே என்ன பண்ண போகிறான்? இப்போ அவன் பிளைண்டாக இருக்கான், பிளைண்ட் இல்லைன்ட்டு தப்பிக்க போகிறானா, இல்லை அவங்ககிட்ட மாட்டி சாவ போகிறானா, இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறான்? ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோடைய ஒரு சின்ன லைனாக பார்க்கும்போது இதுதான் லைனாக இருக்குது. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் இருக்கும். அதாவது இந்த கதை எல்லா கேரக்டரும் காட்டுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கதைக்குள்ளே போகும். 35th மினிட்ல தான் கதைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுவாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் காட்டும்போது நம்ம இவங்களாம் பார்த்த கதை வந்து பார்க்கணும், இது எல்லாமே தாண்டி இந்த இடம் வந்து பயங்கர சர்ப்ரைஸாக ஹோல்ட் ஆகிடும். அச்சோன்ற ஒரு மொமெண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த மொமெண்ட்டு தான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பயங்கர என்கேஜிங்காக கொண்டு போக வைக்க யூஸ் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹோல்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பிளாட்டு தான் அந்தாதுனுடைய ஒரு ஃபேமஸான ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதாவது எல்லாருமே வந்து பிடிக்கக்கூடிய ஒரு மொமெண்ட், ஷாக்கான மொமெண்ட் வந்து இந்த பிளாட்டு தான். ஸோ இந்த பிளாட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிளாட் ஓப்பன் ஆன விதம், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் பிரபா. இப்போ இந்த படத்தோட மெயினான கதை, அதாவது கேட்லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, அது ஓப்பன் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த கொலை நடக்கிற இடம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour கதை வந்து ட்ரைவ் ஆகி போயிட்டுருக்கு. எனக்கே அது ட்ரைவ் ஆச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா, இவன் வந்து ஒரு லோன்லியான பர்சனாக இருக்கான், தனியாக இருக்கான், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், ஒரு பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்றான், நான் லண்டன்லாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆம்பிஷியஸான பர்சனு, ஆனால் கண்ணு தெரியாமல் இருக்கான். அப்படின்றப்ப நமக்கு அவன மேலே ஒரு கேர் வரும், சரி ஏன்டா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கதை இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் தெரிய வருது அவன் கண்ணு தெரியாமல் நடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்னென்னா இந்த கேரக்டர் கியூரியாசிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கேரக்டர் மேலே கேராக இருந்தது கியூரியாசிட்டி கிரியேட் ஆகிட்டு இவன் என்ன பண்ண போகிறான், அதுவும் அந்த பொண்ணை பார்த்தோன்னு அவன் பண்ணுறான்ல. ஸோ அது ஒரு சின்ன ரொமான்டிக் காமெடி மாதிரி போகும் கதை, லைட்டாக ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல மீட் ஆகுது இல்லை. ஸோ இந்த கொலையை பார்த்தவொன்னு என்னாச்சுன்னா, எனக்கு இந்த ட்ராமேட்டிக் ஐரனி இருக்குல்ல, ட்ராமேட்டிக் ஐரனி சொல்லுவோம் அதை. ஸோ ஒருத்தன் கண்ணு தெரியாமல் நடிக்கலாம், நமக்கு தெரியுது இவன் என்னெல்லாம் பிரச்சனை மாட்ட போகிறான், இல்லை காமெடியாக மாற போதா, என்ன இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி தான் கதையை 1/2 hour ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் கதை வேறு மாதிரி ஷிஃப்ட் ஆகிடுது, அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகி வேறு மாதிரி போகுதுன்ற மாதிரி தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, செட்டப்பில் தான் இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் இருந்துகிட்டே இருந்தது. அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, த்ரெட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த கண்ணு தெரியாமல் அடிக்கும்போது மாட்டிப்பானோன்றது, சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே தாண்டி எல்லாம் கடந்து வந்து முக்கியமான 35th மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுனா கீழே வாசிக்க கீழே பார்த்தா ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி தான் வந்து யார், தன்னை இன்வைட் பண்ண அந்த ஆக்டர் பிரமோத் சம்திங்ன்ற அந்த ஆக்டர் வந்து கீழே கிடக்கிறார்.
ஸோ இந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது ஃபஸ்ட்டு செட்டப்பில் வந்து பார்க்கும்போது எல்லாம் இவங்க இந்த பையன் அதாவது அந்த ஹீரோ எங்கே இருக்கான், தபு எங்கே இருக்காங்க, இது எல்லாமே காமிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட வீடோடைய அந்த டிஃப்ரென்ஸு நல்லாயிருக்கும். அப்படியே வேறு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி இருக்கும் நார்மலான ஒரு வீடு, லைட்டே பெருசாக இது இருக்காது. அங்கே பார்த்தா நல்லா வைப்ரண்ட்டாக லைட்டாக நல்லா கிளாஸியாக இருக்கும், நல்லா பளிச்சுன்ட்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இங்கே போய் அவனை மீட் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு சைக்கலாஜிக்கலாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது பிளாட் மீட் பண்ணும்போது. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்க ஒருத்தன் போய் அந்த வேர்ல்டை மீட் பண்ணுறான், டார்க்கர் சைடில் இருக்கிறவன் போய் மீட் பண்ணும்போது இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த பிளாட் அவர் இம்பேக்டாக இருந்தது. ஸோ இப்போ அந்த பிளாட்டை பற்றி பேசலாம். ஏன் அந்த பிளாட்டை பற்றி பேசணுன்னா, அந்த பிளாட்டு தான் படமே. அந்த படத்தை காப்பாற்றுற ஒரே விஷயம் அந்த பிளாட் தான். ஸோ அந்த பிளாட் நடக்கிற சீக்வன்ஸு அது எவ்வளோ இம்பேக்டாக இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மொத்த கதையுமே இன்டென்ஸாக மாறுற இடம் எங்கே அப்படின்னா, அந்த பிரமோத்ன்ற ஆக்டர் இருக்கான்ல, அவன் செத்துட்டான்றது இவனுக்கு தெரியும் போது தான் கண்ணு தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கான்ல, இந்த ஹீரோவுக்கு ரிவீல் ஆகுதுல ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுதான் ரொம்ப மெயினான பாயிண்ட்டாக இருக்குது. அந்த இடம் தான் இன்டென்ஸாக மாறுது, கதை இன்டென்ஸாக மாதிரி கதைக்குள்ளே போகுது. இது ஏன் இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயத்தை ரிவீல் பண்ணும்போது ஒரு ப்ராப்பராக ரிவீல் பண்ணணும் கதையில். அப்போ ரிவீல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஆடியன்ஸுக்கு இன்டென்ஸாக இருக்கும்ல. ஸோ இந்த கதையில் ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவன் கண்ணு தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கான், அது நமக்கு தெரியும். ஸோ இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவீல் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ இந்த சீனாகவே எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் வந்தவொடனே ஓப்பன் பண்ணுவான், ரொம்ப நார்மலான சீன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இவன் போயிட்டு நான் பியானோ வாசிக்க போகிறேன்னு சொல்லுவான். பியானோ வாசிக்க உட்காரும்போது தான் என்ன ஆகுனா, கடைசியாக ஒரு நோட்டு ஒன்று வாசிப்பான், பிளாக் நோட் ஒன்று வாசித்த உடனே டக்குன்னு என்ன ஆகுனா நமக்கு தெரியும் அங்கே செத்து கிடக்கான்னு. ஸோ இவன் மூலியமாகவே ரிவீல் பண்ண விஷயம் தான் இந்த சீன் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆடியன்ஸுக்கு. ஏன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ஷாக் கிரியேட் பண்ண முடியாது. இந்த சீனில் கரெக்டாக ஷாக் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டே போனால் பாத்ரூம் ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த சீன் வந்து நான் இன்டென்ஸாக உள்ள இன்வால்வ் ஆகிட்டேன்ல, அப்போ என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கான ஹிண்ட் இருக்காது படத்தில். ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான படம், ஒரு பாசிட்டிவான படம், ஹாப்பியாக போயிட்டு இருந்த படம், சடனாக வந்து அதோட டோன் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும் 180. ஸோ அதுதான் எனக்கு இன்டென்ஸாக தோணுச்சு. ஸோ அதான் அந்த பிளாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தது. நம்ம டக்குன்னு இன்வால்வ் ஆகிறோம் படத்துக்குள்ளே. இவெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துருந்தோம், நம்ம டக்குன்னு இன்வால்வ் ஆகிறோன்றது அந்த பிளாட்டு தான். அந்த பிளாட் அதாவது அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற இடம், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேர் பண்ணுறதுக்குல அந்த டென்ஷன் பில்ட் ஆகும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஒரு மொமெண்ட் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து அந்த மர்டரை பார்த்துருவான், நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லுவான், பாத்ரூம் கொண்டு போய் விடுவா, உள்ளே போய் பார்த்தா இன்னொருத்தன் இருப்பான், அப்படியே ஜைஜான்டிக்காக ஒருத்தன் அப்படியே பாடியை காமிச்சிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த ஹைட் பண்ணி அந்த பிளாட்டை ரிவீல் பண்ணுறது இருக்குல்ல, அதான் அது சாய்ஸ் ஆஃப் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வச்சது. இதெல்லாம் முன்னாடி அவன் உள்ளே வரும்போது பின்னாடி ஒருத்தருக்கான முடிஞ்சிடுச்சு, அங்கேயே முடிஞ்சிச்சு. அது மாதிரி அது சர்ப்ரைஸ் இருந்திருக்காது. ஸோ அங்கே அந்த எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட்டை நம்ம எப்போ காட்டுறது, அந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பாடியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த டைமில் எதை பண்ணணுன்னு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது ஸ்டோரி டெல்லிங்காக. சரி, இப்போ இந்த சீனில் டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த டென்ஷன் ஏன் கிரியேட் ஆகுது? டென்ஷன் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுஷ்மான் குரானா இருக்கான்ல, அந்த லீடு கேரக்டர், அவனுடைய சப்ஜெக்டிவாக நம்ம உள்ளே போயிடுறோம். அவனுடைய சப்ஜெக்ட்லேருந்து கதையை கவனிக்க போயிடுறோம், அவன் மேலே கேர் பண்ணுறோம். ஸோ அவனை சப்ஜெக்டில் போகும்போது நம்மளே அந்த இடத்துல விட்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால் சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, டென்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் வந்து இவன் மாட்டிப்பானா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வருது. அங்கேருந்து எப்படி வெளியே போகிறான்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஒரு டைமுக்குள்ளே முடிஞ்சாகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சீனை பயங்கரமாக இழுத்தாலும் கூட அந்த எசன்ஸ் உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சப்ஜெக்டிவ்லேருந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த டென்ஷன் பில்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. கரெக்டு தான். ஒருவேளை இப்போ உண்மையாலுமே கண்ணு தெரியாத ஒருத்தர் இருந்தால் அந்த டென்ஷன் கிரியேட் ஆகுமா? சும்மா கேள்வியாக கேட்குறேன், எனக்கு நீங்கள் சொல்லும்போது தோணுச்சு. டென்ஷன் இந்த அளவுக்கு பில்ட் ஆகுமான்னு தெரியல. அந்த சீனோட எசன்ஸ் பொறுத்து தான், எந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கிற சாய்ஸ் தான். ஆனால் இந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குமானா கஷ்டம்தான். ஏன்னா நம்ம எப்படின்னா நம்மளே அந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்குல்ல. இப்போ நான் ஒரு மர்டர் பார்த்துட்டேன், இப்போ நான் பார்த்துட்டேன்னும் போது ஆஹா நம்ம தெரியாத மாதிரி நடிக்கணும் இப்போது அப்படின்ற ஒரு மொமெண்ட் வரும்ல. இப்போ ஏதோ தப்பான ஒரு க்ரைம் பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னும் போது நம்ம அங்கே எப்படி சமாளிப்போம் ஆக்சிடெண்ட்டாக பார்க்கும்போது, அந்த ஃபீல் தான் அங்கே இருந்தது. அது நம்ம சின்ன வயசில் சின்ன திருட்டுலாம் பண்ணியிருப்போம் வச்சிங்களேன், திருட்டோ இல்லை ஏதோ விஷயம் எடுத்துருப்போம் வீட்டுக்கு தெரியாமல், அப்படி இப்படின்ட்டு ஏதோ பண்ணும்போது நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களோ, சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும், பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி மொமெண்ட்டை கொண்டு போய் அங்கே விட்டு அப்படி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ அதை பெருசாக விட்னஸ் பண்ண மாதிரி ஒரு கேர் தான். ஸோ அது சஸ்பென்ஸாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது எனக்கு இம்பாக்டாக இருக்காது தான் தோணுது. ஆமாம், கரெக்டு தான். அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம்,
அந்த சமாளிக்கிறது. அதாவது உண்மையான கண்ணு தெரியாத ஒருத்தன் உள்ளே இருந்தால் நமக்கு பெருசாக க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. என்ன ஆகுனா, இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவன் மாட்டிக்குவான்ற ஃபீல் தான் இருக்கும். இவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். அப்போ இவனுக்கு என்ன கட்டாயம் ஒன்று வருதுன்னா, இவன் தப்பிச்சாகணும்ல. இப்போ அவனுக்கு கண்ணு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகுது. இல்லை ஒரு வேளை மாட்டிக்குவானோன்ற இதுதான் டென்ஷனாக கிரியேட் ஆகுது. இப்போ இந்த சீன் வந்து ஃபஸ்ட்டு தபு கேரக்டர் உள்ளே வந்து அவன் பார்க்குறான்ல, செத்து கிடந்தவனை பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கும். சரி செத்துட்டான்டா பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு போவான்ல, பாத்ரூம் போனோன்னா உள்ளே அவன் கண்ணோட நிற்பான்ல ஒருத்தன் பல்கா, அவனை பார்த்தோன்னா தான் டென்ஷன் இன்னும் அதிகமாகும். இவன் அழகாக பிடிச்சி சாவடிச்சிருவானே அப்படின்னு இருக்குல்ல. இப்போ எப்போ தப்பிக்க போகிறான்றப்போ இவன் இன்னும் இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணி ஆகணும்ல. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு காமெடி டோனும் கலந்துருது, ஒரு ஹியூமரும் கலந்துருது, சேம் டைம் இன்டென்ஸாகவும் இருக்குது. ரெண்டும் கலந்ததால் நல்லா இருந்துச்சு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அவனை பார்த்துருவான், மறுபடியும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வாசிக்க ஆரம்பிப்பான். வாசிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் இருந்தவன் அவன் வந்து போலீஸ் அவன். ஸோ அவன் வெளியே வந்து இந்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பாடியை வந்து ஒரு பேக்குள்ளே போடுவாங்க, வெளியே இவங்க எல்லா ஆக்டிவிட்டியும் எடுத்துகிட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம், இவன் வாசிக்கிட்டு இருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, அது எதுவுமே இவன் கண்டுக்காமல் தன்னுடைய ஃபியரை வெளியே காட்டாமல் கண்ட்ரோலாக வாசிக்கணும். அதுதான் அதாவது ஒரு பிளாக் ஹியூமர்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வரல. ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக ஒரு பிளாக் ஹியூமர் ஒரு மொமெண்ட்டை காட்டணும் அப்படின்னா இந்த மொமெண்ட்டை காட்டலாம். ஏன்னா அதில் ஒரு சீரியஸ்னஸும் இருக்குது, சேம் டைம் ஒரு காமிக்கலான ஒரு மொமெண்ட்டும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது ப்ராப்பரான ஒரு பிளாக் ஹியூமர்னு இந்த படத்தை சொல்கிறதுக்காக வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மொமெண்ட். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நிறைய பேருக்கு பிடிச்ச படம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆக்டு அப்புறம் இந்த பீட் ஷீட்டு இது எல்லாமே வந்து ஃபிட் ஆகிற ஒரு படம் தான் இது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சொன்னது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் 1 சொல்லலாம். இப்போ இந்த பிளாட் வந்துடும், பிளாட் பாயிண்ட் 1 சொல்லுவோம்ல. இப்போ பிளாட் பாயிண்ட் 1 இங்கேருந்து ஆக்ட் 2க்கு போகுது. ஸோ ஆக்ட் 2க்கு போகும்போது என்ன ஆகும்னா, இந்த கேரக்டர் மாதிரி மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறான்றதை நம்ம வந்து ஒரு டென்ஸாக பார்ப்போம், அந்த கேரக்டரை கவனிச்சிக்கிட்டு. ஸோ ஓரளவு அந்த மொமெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு அடுத்த மொமெண்ட் என்னன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பிளாட் அமைஞ்சிச்சு, ஸோ இதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க பார்த்தா அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக தான் போகும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி சுவாரஸ்யமாக போச்சு என்னன்றது. இப்போ இந்த மாதிரி கதைகள் நம்ம பார்க்கறதுக்கு காரணமே இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறான்னு இருக்குல்ல, இதுக்கு தான் நம்ம படமே பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நடந்ததுக்காக நம்ம படம் பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறான், தப்பிச்சு ஓட போகிறானா இல்லை உங்களை காட்டி கொடுக்க போகிறானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கான தான் அந்த படமே பார்ப்போம். ஸோ இந்த படம் இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து பில்ட் ஆகும். அவனோட டிலமால தான் நம்மளும் இருப்போம். இவனால் சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாதுன்னு இருக்குல்ல. ஸோ நல்லா மாட்டிக்கிட்டான்ற ஃபீல் எப்படி கொடுக்குறது. ஸோ இதோட அடுத்த கட்ட இன்டென்ஸாக தான் இப்போ இந்த மொத்த கதையை எப்படி போயிட்டுருக்குன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வித்ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை முழுசாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்குல்ல. அங்கே பார்த்தவன் போலீஸாக இருப்பாங்க, அவன் தான் முக்கியமான ஆளாக இருப்பான். இப்போ போலீஸ்னு தெரிஞ்சோம் நம்ம என்ன ஆகும், மாட்டிக்கிட்டான்ற ஒரு ஃபீல் வந்துருச்சா, வீட்டுக்கே வந்துடுவான். ஸோ கதை இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி ஸோ அது மிட் பாயிண்ட் வரைக்கும் போகுது. இதுக்கு நல்ல ஒரு கொலை வேலை வரும், அது வாண்டடாக பிளாட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்காக வைப்பாங்க, அந்த கிளவியை தள்ளி கொண்டு வருவாங்க. ஸோ அதையும் பார்த்துருவான்ற மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் கதை ஃபுல்லாக அந்த டென்ஷன் பில்ட் ஆகிறது தான், பில்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு பாயிண்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறது தான். ஸோ இப்போ இவன் டிசைட் பண்ணுறான் போலீஸ் ஸ்டேஷன் போகலான்ட்டு போனால் அங்கே யார் இருக்கான்னா, அந்த பாத்ரூமில் பார்த்தவன் தான் அங்கே ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கான் போலீஸில். அப்படின்னும் போது இவன் மாட்டிக்கிட்டான் நமக்குன்றது ஒரு விஷயம் நமக்கு தோணுது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா க்யூரியாசிட்டி அதிகமாகுது. சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டகனிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இங்கேருந்து தான். ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டகனிசம் வந்தாலே அப்போ அப்டக்கல்ஸ் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக பார்க்கும்போது. ஸோ இந்த இடத்துலேருந்து இவன் எப்படிலாம் இவங்ககிட்ட சமாளிக்க போகிறான்றது க்யூரியாசிட்டி வந்துச்சு, அதுவே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சரு, அவங்க இவன் உண்மையிலே குருடனா இல்லையான்ட்டு செக் பண்ணுற மொமெண்ட்ஸு, இது எல்லாமே நமக்கு என்னென்னா ஒரு ஃபன்னாகவும் இருக்குது, சேம் டைம் வந்து அவன் மேலே கேர் பண்ணுற மாதிரியும் இருக்குது, சேம் டைம் சஸ்பென்ஸும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கு அந்த பிளாட்டு மட்டும் இல்லாமல் பிளாட்டுக்கு அப்புறமா இந்த மொமெண்ட் எல்லாமே வந்து பயங்கர ஒரு சஸ்பென்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு ஏதாவது என்லார்ஜ் பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருக்குது அந்த மொமெண்ட்ஸ்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா. இது ஏன் இன்னும் சஸ்பென்ஸையும் தாண்டி இது ஏன் இன்டென்ஸாக மாறிச்சு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இப்போ இவனோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குவாங்க. இவன் என்ன பண்ணுவான், கண்ணு தெரியாதுன்னு அவங்க நம்பிட்டு சைன் பண்ணணும். அவன் பொண்ணு வந்துருப்பா, பொண்ணு வந்து அழுவா, அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிச்சால் எங்கள் அப்பான்னு. இப்போ அவன் நினச்சா சொல்லலாம்ல, எனக்கு கண்ணு தெரியும் பாருங்க அப்படின்னு, அவன் நினச்சி கூட பார்ப்பான். ஆனால் என்ன ஆகுனா அவனால் பண்ண முடியாது இல்லை. ஸோ இவன் பொறுமையை சோதிக்க என்ன ஆகுனா இவனுக்கு என்ன பண்ணுறன்னு டிலமாவில் இருப்பான்.
ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு கதையாக பார்க்கும்போது இது வரைக்கும் கதை இன்டென்ஸாக போயிட்டே இருக்குது. ஒன்ஸ் மிட் பாயிண்ட்டை நெருங்க கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ என்னடா கதை நகர மாட்டேங்குது, அங்கேயே நிற்குதுன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ அது கதையாக பார்க்கும்போது ஓவராலாக ஒரு கோத்துட்டாங்க கதையை. இப்படி இருந்த கதையை செட்டப் பே ஆஃப்லாம் வச்சு நிறையா கோத்து ஒரு மாதிரி கதையை முடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஓவராலாக கதையாக பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத ஃபீல் இருந்துச்சு ரீசெண்டாக பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஸ்லோ ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, அது ஸ்லோ ஆகிற மூமெண்ட்டு அது எங்கன்னா நிறைய கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. எனக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, அந்த கன்று ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கன்று ஷூட் பண்ணிப்பாங்க, தலையில் புல்லட் பட்டுருக்கும், அப்படியே போயிட்டு அதை இந்த பாடி வந்து லேக்கில் போட்டுருவாங்க, டிஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த ஆக்டரோடைய பாடி. அப்போது இன்னொரு கேள்வி படம் பார்க்கும்போது என்னென்னா, இந்த வாட்டி பார்க்கும்போது அந்த புல்லட் சுட்டிருக்கான இப்போ போலீஸோட துப்பாக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ போலீஸோட புல்லட் அவன் தலையில் இருக்கும்ல. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இவ்வளோ ஒரு இதுவாக ஒரு போலீஸ் இன்வால்வ் ஆகிருக்கான் அதில். இப்போ வேறு யாருனாச்சும் புல்லட்டில் ஷூட் பண்ணாங்க, அது வந்து பாடி இப்படி பண்ணிட்டாங்கன்னா வேறு. இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, போலீஸோடைய கன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பெரிய ஒரு கொஸ்டினாக வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தபு வந்து வீட்டுக்கு வந்து இவனை வந்து பிளைண்ட் ஆக்கிடுவான், உண்மையிலே பிளைண்ட் ஆக்கிடுவான். அதுதான் சூப்பர் பயங்கரமான ஒரு மொமெண்ட், அது ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்னு சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அதான் சர்ப்ரைஸ் ஆகுது. இதுக்கப்புறம் படம் எப்படா ட்ரைவ் பண்ண போகுது, பிளைண்டு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தால் உண்மையிலே பிளைண்ட் ஆக்கிட்டாலேன்னு இருக்குல்ல. அங்கே ராதிகா அப்படியே வருவா, அங்கிட்ட ஒரு கதை சொல்லுவா, அது ஒரு மாதிரி போகும், அது அடுத்தடுத்துன்னு ஒரு மாதிரி போகும். அதெல்லாம் இப்போலாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையில்லாத குக் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா போகுது ராதிகா அப்படியே அங்கே வரதுலாம் வந்து. ஆனால் ஏன் இப்போ இந்த பிளைண்ட் ஆக்கணும் சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது பிளைண்ட் ஆக்கிட்டாங்க, இப்போது சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு எனக்கு. அங்கேயோட படம் முடிஞ்சிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் எப்படா படம் போகும்போது முடிஞ்சத கதை முடிஞ்சிச்சு இங்கே அப்படின்னு சொல்லும்போது கதை ட்ரைவ் ஆகுது. ஆனால் அதுதான் பிரச்சனையாக மாறுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பிளைண்ட் ஆக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் போலீஸ் எதுக்கு போயிட்டு அவனை தூக்கில் போய் தொங்க விடணும் இந்த பண்ணுறதுல. இப்போ முன்னாடியே சாவடிச்சிருக்கலாம் அவனை, பிளைண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை போயிட்டு சாவடிக்கணுன்ற இந்த போலீஸ் டிசைட் பண்ணுறது ரொம்ப ஒரு பிளாட் ஹோல் மாதிரி இருந்தது எனக்கு. அது எதுக்கு ரொம்ப என்லார்ஜ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்குது கதையை. ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாமே, அது ஏன் இது இவ்வளோ என்லார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல கேள்வி இந்த மாதிரி டிட்டாச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, படம் எனக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. என்கேஜிங்காக இருந்ததெல்லாம் எனக்கு வந்து ஒரு என்ன பண்ணுறது, ஒரு கொஸ்டின் வந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. என்கேஜிங்கான செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஸோ சுற்றுறாங்களோன்னு ஒரு ஃபீல் வந்துடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது இந்த கதையில் வந்து நம்ம சில இடங்கள் லாஜிக் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த கதையே அப்படி தான். ஏன்னா எடுத்தோன்னே கண்ணு தெரியாமல் நடிக்கலான் இருக்கு. இப்போ நடிப்பானே எவனாவது, நம்ம நம்புகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி அதை நம்பிட்டோம்னா உள்ளே போயிடலாம் கதைக்குள்ளே. அந்த புல்லட் ஓலை அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு போங்க, அது அப்படியே தான் போகுது நல்லா. ஆனால் என்ன சிக்கல்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே மோட்டிவேஷன் ஹோல்னு சொல்லுவோம். இந்த கேரக்டரோட மோட்டிவேஷன் இருக்குல்ல, இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் என்ன இழந்தான் இருக்குல்ல, நீ என்ன பண்ண வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த மாதிரி. அப்போ என்னாச்சுன்னா அந்த கதை ஓப்பன் ஆயிடுச்சு. கண்ணு தெரியாமல் நடிக்கிற ஒருத்தன் கொலையை பார்த்துட்டான்ப்பா, இது மட்டும்தான் இருக்குது. போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மிட் பாயிண்ட் வரும்போது கண்ணு தெரியாமல் ஆயிட்டான்ல. ஸோ இவன் இதுக்கு அடுத்து எடுக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த கதையோட மோட்டிவேஷன் நோக்கி போகணும். இவன் ஒரு மோட்டிவேஷன் இருந்தான்ல, ஒன்று லண்டன் போகிறது தான் அவனோட மோட்டிவேஷனு. ஸோ இவன் அதை நோக்கி போகாமல் கதை என்னாச்சுன்னா சுற்ற ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில். இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறானா, லண்டன் போகிறானா, காசு கேட்டுட்ருப்பான். ஸோ கதை ஒரு இடத்துல சுற்றி இவங்க அந்த செட்டப் ஆஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு மட்டும் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் கதை என்னாச்சுன்னா படுத்துருச்சு செகண்ட் ஹாஃப். இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ரொம்ப இன்னும் டீப்பராக பார்க்கும்போது நான் பெருசாக எந்த கேரக்டர் கூட ரொம்ப டீப்பராக கனெக்ட் ஆகலை. அதுக்கு என்ன காரணமாக தோணுச்சுன்னா, தீமேட்டிக்காக கதை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. கதையில் தீமுன்னு இந்த கதையை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு இருக்குல்ல, அப்படி ஒரு கதையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அது அண்டர்லைங் லேயராக இருக்கும்போது என்ன ஆகுனா, கதை ரொம்ப டீப்பராக மாறும். அப்படி எதுவுமே இல்லாதப்போ ரொம்ப ஃப்ளாட்டான கதையாக மாறிடுச்சு படம் முடியும் போது. அதான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு பிளாட் ட்ரிவன் கதையாக மாறிடுச்சு. ஸோ பிளாட் ட்ரிவனு ஜானரை வந்து அந்த ஜானரோடைய கன்வென்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு என்கேஜிங்காக ஃபிலிம் பண்ணணுன்னு போயிட்டு கடைசியில் அதை என்கேஜ் பண்ணிச்சே தவிர படம் முடிஞ்சதுக்கப்புறம் இம்பேக்டாக இருக்கா, இல்லை நம்ம இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னா, அந்த தீம் இல்லாதனால ரொம்ப அது கனெக்ட் பண்ணிக்க முடியல. இப்போலாம் அதாவது ரீவாட்ச்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்த இம்பேக்டாக இப்போ இல்லை. இப்போ நீங்கள் வந்து பல்ப் ஃபிக்ஷன் சொல்கிறோம். பல்ப் ஃபிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த தீமோ இல்லை பெருசாக அது எதுவுமே இல்லை தான். ஓகேங்களா, படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் ஒரு பிரேக் த்ரூ பண்ண ஒரு டீம்லாம் இருக்குது. சரி, ஓகே, அதாவது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அந்த மாதிரி நமக்கு தீமா அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பிரேக் த்ரூ பண்ண ஒரு படம் ஃபிலிம் மேக்கிங்லன்றும்போது. ஆனால் அந்த படம் மறுபடியும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவருடைய ஃபிலிம் மேக்கிங் சேலஞ்சஸ் இருக்குல்ல, அது இப்போ பார்த்தா கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அது இதெல்லாம் ஆகலை, போர்லாம் அடிக்கல. ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை நோக்கி போயிருக்க வேண்டியது. ஆனால் என்னென்னா, இந்த செகண்ட் ஹாஃபில் இருந்த இந்த பிரச்சனைகள், அதாவது அந்த பிளாட்டுக்கு அப்புறம் வந்த விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்க வந்து டிட்டாச் ஆனது. ஸோ இந்த மாதிரி வந்ததுனால நமக்கு டிட்டாச் ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சு.
அது ஏன் அப்படி மாறுது அப்படின்னா கேரக்டர்ஸ் இருக்குல்ல, எந்த கேரக்டருமே டீப்பரான கேரக்டர் கிடையாது. எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் மோட்டிவேஷனோ ஒரு இன்னும் டெப்த் இருக்கும்ல கேரக்டர்ஸில், அப்படி எதுவுமே கிடையாது. இவன் கேரக்டர் மட்டும்தான் ஒரே ஒரு கோல் இருக்கும், நான் லண்டன் போய் வாசிக்கணுன்ற சின்ன கோலை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, ஒரு இன்சிடென்ட்டை சுற்றியே கதை சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு முக்கியமாக இருக்குது. அந்த இன்சிடென்ட்டுக்கான ஆன்சர் கிடைச்ச உடனே ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலைக்கு நாள் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, சரி மாட்டிக்க போகிறாங்கப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு கதை. ஸோ அதை தாண்டி கதை போக மாட்டேங்குது. எல்லா கேரக்டருமே எப்படின்னா ரொம்ப காமிக்கலாக பிளாட்டை நகர்த்துறதுக்கு தான் இருக்குது. அப்போ ரொம்ப கதை ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு. கேரக்டரும் சரி, அதுக்காக சுச்சுவேஷனும் சரி, எல்லாமே வந்து இந்த பிளாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பிளாட் ட்ரைவன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் தான் ஃபோக்கஸாக இருக்குது தவிர கேரக்டர்லாம் வந்து அது ஒரு பொருட்டாகவே இல்லாத மாதிரி தான் போகுது. லாஸ்ட்டில் இந்த ஆக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகுது லாஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே. எனக்கு ஒரு கேள்வி பிரபா உங்ககிட்ட. இப்போது இந்த படம் ஒரு ஃபஸ்ட் ஆஃப், அதாவது ஆக்ட் 1 அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக கம்மியாச்சு, ஏன் சுற்றிச்சின்னு ஃபீல் வருது? இதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பதில் இருக்கா? அதாவது ப்ராப்பராக இதான் பதில் அப்படின்ற மாதிரி. அது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே இதை பற்றி சொல்லியிருப்போம். ட்ரமேட்டிக் ஏர்லின்னு சொல்லுவோம்ல, ட்ரமேட்டிக் ஏர்லின் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருது. அது உள்ள கேரக்டர்ஸுக்கு தெரியாது. ஸோ அவன் கண்ணு தெரியாமல் நடிக்கிறான்றது நமக்கு தெரியும், ஆனால் உள்ள கேரக்டர்ஸ்க்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுவோம், இவன் என்னெல்லாம் சேட்டப் பண்ண போகிறான், எப்படிலாம் மாட்ட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கேர் பண்ணுறதை தாண்டி அந்த க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் நமக்கு. நம்ம கதையில் ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிட்டே இருப்போம். இது எல்லாம் நிறைய வெளிநாட்டு படங்களே பார்ப்போம், ஹிச்காக் படங்கள்லாம் பார்த்தா கூட தெரியும். நிறையா பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கை. ஸோ இந்த மாதிரி கதைகள் ட்ராவல் ஆகி போகும்ல, அந்த மிட் பாயிண்ட்டில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஷாக் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடித்தவனுக்கும் உண்மையிலே கண்ணு போயிடுச்சு. இது ஷாக்கிங்காக இருக்குது கேட்கும்போது. இதுக்கடுத்து கதை ட்ரைவ் ஆகலை, எந்த வித ட்ரைவ் பண்ணுறதுக்கான மோட்டிவ் இல்லை, கதையிலையும் நெகட்டிவ் மோட்டிவ் இல்லை, கேரக்டர்கிட்டையும் மோட்டிவ் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா கதை அப்படியே படுத்துருச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கதையை அவங்க இஷ்டத்துக்கு வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கதையை ஒட்டுமொத்தமாக பார்த்தாலே இது ஒரு சர்வைவிங் மூவி தான். இவன் தப்பிச்சானா இல்லையா, இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவான், தப்பிச்சான், இந்த மாதிரி சர்வைவிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜானரு. ஸோ இந்த கதையில் தப்பிக்கலானா இல்லையான்றது தான் கதையாக இருக்கும்போது இந்த கதை ஒரு இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இவன் தப்பிச்சிட்டான், ஆல்ரெடி இவங்கள்ட்ட தப்பிச்சிட்டான், போய் இன்னொரு கேங் கிட்ட மாட்டிக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து நான் அவங்கள பழி வாங்க போகிறேன், கொல்ல போகிறேன்னு சொல்லி சுற்றுதில்ல கதை. ஸோ தப்பிக்கிறது தான் மோட்டிவ்னா அப்போ நீ அப்படி என்ன இருக்குது தப்பிக்கிறதுக்கு? ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டகனிசமும் கம்மியாகிடுச்சு. அந்த போலீஸும் ஒரு இடத்துல டம்மி கேரக்டராக மாறிட்டான். தபு கேரக்டரும் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஆண்டகனிஸ்ட் கிடையாது, ஒரு பெரிய வில்லி மாதிரியான கேரக்டர் இல்லை. ஸோ இந்த கேரக்டர்லாம் காமெடியாக மாறினோன்னு என்ன ஆச்சுன்னா கதையில் அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. அந்த ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு இன்டென்சிட்டி இருந்துச்சுல்ல, ஏதோ உனக்கு நடந்துருமோன்னு, அந்த இன்டென்சிட்டி கம்மியாகிட்டு புதுசாக சில வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டகனிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மூலியமாக பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, அதுவும் காலியாகுது. ஸோ அது காமிக்கலாக உடஞ்சி என்ன ஆகுதுன்னா கதை அப்படியே படுத்துருச்சு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்டு நகர்றதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, எனக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. நான் படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆன ஒரு மூமெண்ட்டும் இருக்குது. சேம் டைம் வந்து அந்த படம் பார்த்த அந்த மூமெண்ட்டே எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேயோ போயிடுச்சு, ஆனால் என்கேஜிங்காக ஆச்சு, எங்கெங்கேயோ சுற்றிடுச்சு கதை அப்படின்றது எனக்கு படம் அந்த டைமில் பார்க்கும்போது இருந்தது. பட் அது கிராக் பண்ணுற மாதிரியான இதுக்குள்ளெலாம் போகல, ஆனால் இது சுற்றிடுச்சுன்ற மாதிரி இருந்தது. எனக்கு இருந்த ஆன்சர் என்னவாக இருந்ததுன்னா, அப்பயும் சரி இப்பயும் சரி, இந்த படத்தோட ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 ரைட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 5 ரைட்டர்ஸ் இருக்கும்போது 5 ரைட்டர்ஸோடைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாட் ஆரம்பிக்குதுன்னா ஆர்கானிக்காக அந்த பிளாட்டு போய் முடிகிற ஒரு கதை ஒன்று இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு கதை. இப்போ பிளாட் ஆரம்பிக்கலாம் ஆர்கானிக்காக அது போய் இப்படி முடியும் பார்த்தீங்களா, இப்படி ஆச்சுன்னா இப்படி போய் முடியுன்ற அந்த அந்த கிராக் பண்ணாலே அது போய் முடிஞ்சிடும். ஸோ இப்போ அப்படி இல்லாமல் அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மைண்டு வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி அது என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க அது. ஸோ இப்போ நீங்கள் போவீங்க, அதுக்கு அடுத்து தான் நடக்குன்ற கெஸ் பண்ணிட்டீங்களா, ஓகே அது வேணாம் வேறு போவோம், இல்லை இப்படி போய் இங்கே தான் போகும், இல்லை இது வேணாம் வேறு விஷயம் போகும், இல்லை இப்படி போய் இப்படி தான் போகும், இல்லை இப்போ கெஸ் வந்துருச்சா அப்போது இப்படி வேணாம் வேறு விஷயம் போகும்ன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னென்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அது எல்லா மூமெண்ட்டும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு கதை எங்கே போகுதுன்னே புரியாத அளவுக்கு. ஸோ அது என்கேஜிங்காக இருந்ததை தாண்டி கன்ஃபியூஸ் வர அளவுக்கு போயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ன்றது. ஏன் இப்படி ட்ரைவ் ஆகுதுன்ட்டு, ஆனால் என்கேஜிங்காக இருந்தது. அது காரணம் அந்த பிளாட்டு அதுக்கப்புறம் வந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவன் த்ரெட்டில் மாட்டிக்கிட்டான்றது. ஸோ ஆனால் இவங்க என்னென்னா இந்த 5 ரைட்டர்ஸும் ஒரு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே வந்து இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை பிரேக் பண்ணி தான் அந்த கதையை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கெஸ்ஸே பண்ணக்கூடாது யாருமே, இப்படி தான் போகுதுன்ற மாதிரி. ஸோ அதுக்காக நிறைய போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அது கரெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அடுத்து என்னன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா, அதை வந்து வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படி கூட போயிருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அது அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா படத்தில் கோராக இருக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அது மிஸ் ஆயிடுச்சு. கோராக என்ன இருக்கணும்னா ஒரு எமோஷனல் இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி கதைகள் என்ன இருக்குன்னா ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும். நான் ரொம்ப டீப்பர் எமோஷனலாக மெலோட்ராமாவை சொல்லலை, ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துடும். அப்போ தான் என்ன ஆகுனா இவனுக்கு இதை நான் கேட்கறதா இல்லையான்னு இருக்குல்ல, நம்ம முதல்ல அந்த ஆக்டர் கூட பெருசாக கனெக்ட் ஆக மாட்டோம். அவனோட டெத்து வந்து நம்ம என்ன பெருசாக அழுதும் ஃபீல் பண்ணோம், ஏதாவது செத்ததை பெருசாக ஃபீல் பண்ணல, இவன் மாட்டிக்கணும் இல்லைன்ற ஃபீல் தானே இருக்குல்ல. ஸோ இந்த சைடு இந்த எமோஷனுக்குள்ளே போய் மாட்டும்போது கதை காலியாயிரும். நான் வந்து அவன் சைடு நிற்கணும், செத்தவன் சைடு போயிட்டு அவன் செத்துட்டான்டா, அவன் யாராவது பாருங்கடா கொண்டுட்டாவ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் போகாமல் இவன் தப்பிப்பானா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour தான் கதை டிரைவ் ஆகும். கரெக்டாக டிரைவ் ஆச்சு, அதுக்கப்புறம் கதை டிரைவ் ஆகலை. தான் நம்ம பேசின மாதிரி இதில் வந்து தீம்ன்ற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக ஒரு இதுக்குள்ளே போகல, எந்த மாதிரி தீம்ன்றது. ஸோ எமோஷனாக இப்போ ப்ரொட்டகனிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் வந்து அந்த கேரக்டர் வந்து நான் பியானோ வந்து ரீச் பண்ணுவேன், அதாவது நான் பெரிய பியானோ ஆர்டிஸ்ட்டாக ஆகணும், காம்படிஷன் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு 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 ட்ராவலில் போதில்ல, இந்த ஜேர்னியில் நான் அவன் மேலே கொஞ்சமாச்சும் அதை பற்றி கேர் பண்ணியிருக்கணும். நான் அந்த கேர் பண்ணுறதை விட்டுட்டு பிளாட் எப்படி மூவ் ஆகுதுன்னே பார்த்துக்க மாட்டிக்கிட்டானா இல்லையா, அப்படியே போயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் மேலே குறைஞ்சபட்சம் எம்பத்தி அவன் சாதிக்கணும்னு வந்தானே, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு இவ்வளோ மெனக்கறானே, அது கடைசியில் அவனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை வந்து எங்கேயுமே ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியும், சும்மா சொல்கிறேன் ஒரு சப்ஜெக்டிவாக ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்களே கேரக்டருக்கு, ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி மொமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாட்டில் மாட்டிக்கும் போது ஒரு இது ஒரு வில், அதாவது இதுதான் பண்ணுவேன்னு ஒரு ஆசை இருக்கும், பட் பண்ண முடியாமல் போகிறானேன்ற மாதிரி. ஸோ அந்த கேரிங் கூட நம்மளால் கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் அடுத்து போகுது. அது பெரிய பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு. அது ஏன் அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை கதையில். ஏன்னா கேரக்டராக டெப்த்து கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அவன் வந்து பேஷனட்டான கேரக்டர்னு இருக்குல்ல, பியானோ வாசிக்கணும்னு சொல்கிறான், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறான், பட் அவன் பேஷனட்டான கேரக்டர் நான் எப்படி நம்புறது? அவன் பேஷனட்டாக இருக்கான்றது காட்டவே மாட்டாங்க. அவனுக்கு யார் ரோல் மாடல் இருக்காங்க, அவனுக்கு யார் மென்டர் இருக்காங்களா? அதான் சொன்னேன், இந்த எமோஷனல் செல்ஃப் இருக்குல்ல, கதைக்குள்ள ஒரு எமோஷன் வரும்போதெல்லாம் அதை வாண்டடாக டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட்டர்ஸு அதை அப்படியே வலிச்சு எடுத்துட்டாங்க எமோஷனை. 5 ரைட்டர்ஸ் அதான் அந்த 5 ரைட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் வலிச்சு எடுத்து தூக்கி போட்டு எதுவுமே வேணாம், அப்படியே போகட்டும் கதை ஜாலியாக போகட்டுன்னு. இப்போ விப்ளாஸ்லாம் பார்த்தா 2-3 ஷாட் தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இன்டென்ஸான கதை அது கிடையாது. ஆனால் 2-3 ஷாட் அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா தோணும், அவன் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இந்த விஷயத்தை லவ் பண்ணுறான்னு இருக்குல்ல, அது இருக்கவே இருக்காது. இவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்றதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஸோ அதுவும் பெரிய சிக்கலாகிடுச்சு கதையில். இப்போ இந்த கதையை பற்றி பேசணும்ல, இந்த கதை வந்து இன்டென்ஸாக போச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதையில் இன்னும் பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த பிளாட்டு தான். கண்ணு தெரியாமல் நடிக்கிற ஒருத்தன் ஒரு கொலையை பார்த்துட்டான், அவன் என்ன பண்ண போகிறான்னு இருக்குல்ல, இது மட்டும் 2 மணி நேரம் இந்த கதையை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பத்தாது. ஏன் பத்தாதுன்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த கதையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மட்டும் நம்பிட்டாங்க சிம்பிளாக, அது 1/2 hour முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து பேஸ் பண்ணி எடுத்தது தான். அந்த ஷார்ட் ஃபிலிம் இவ்வளோ தான் இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்படியே படமாக எடுத்துட்டாங்க 1/2 மணி நேரத்தில். ஃபஸ்ட் 1/2 மணி நேரம் ஒரு செட்டப் வச்சாச்சு, அடுத்த 1/2 மணி நேரம் இன்னொரு செட்டப்பு, அதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஸோ இதுதான் சிக்கலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கதை இன்னும் லார்ஜலாக பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எமோஷனல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருந்தால் டீப்பராக வந்திருக்கும், கதையும் பெருசாக ட்ரைவாக இருக்கும். அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு கதையை ட்ரைவ் பண்ணும்போது மாட்டிக்கிச்சு கதை. இப்போ உதாரணத்துக்கு ஃபால்கோ படம் இருக்குல்ல, ஃபால்கோ படமும் ஆல்மோஸ்ட் சிமிலரான பிளாட்டு தான். ஹஸ்பண்டே ஒய்ஃபை கடத்துறதுக்கு பிளான் பண்ணி பணத்துக்காக ஒய்ஃபை கடத்துவான். அப்புறம் என்ன நடக்குன்றது தான் கதை. ரொம்ப சிம்பிளான கதையாக தெரியும், ஆனால் கதை வந்து இன்டென்ஸாக போகும், சேம் டைம் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும் படம் முடியும் போது. ஸோ அதுக்கு என்னென்னா கேரக்டர்ஸ் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே தான் பண்ணுற வேலையில் சீரியஸாக இருக்கும், அவங்களோட மோட்டிவில் சீரியஸாக இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி சீரியஸாக இல்லாத கேரக்டர்ஸ் உள்ளே வைக்கும்போது இந்த சிக்கல் வரும். இந்த படத்தில் வந்து எந்த கேரக்டருமே சீரியஸ் கிடையாது, அது வாயில் மட்டும்தான் ஒரு விஷயத்த சொல்லுமே தவிர இவங்க கூட மியூசிக் பண்ணுறேன்னா பியானோ வாசிக்கிறேன்னுவான், பட் தன்னோட விஷயத்தில் அவன் பேஷனேட்டாகவே கிடையாது. அந்த பிளாட்டுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை குக் பண்ண மாதிரி இருக்குது. அதான் சொன்ன எமோஷனை வலிச்சுட்டு சரி இந்த பிளாட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், அதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல, அதை தான் வச்சுட்டாங்க. கண்ணு தெரியாமல் நடிக்கலாம், அப்போ ஓகே ஒரு பியானோ வாசிக்கலாம், பியானோ ஏன் வாசிக்கலாம் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு லாஜிக்கை வச்சு அடிக்கடி படம் பண்ணதால் அது ஒரு இடத்துல சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கதைகளில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னா கம்ப்ளீட்டாக அதுலேருந்து தப்பிப்பானா இல்லையான்ற ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போகும். ஸோ அப்படி நம்ம ஏன் உள்ளே போகல அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது, ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ என்னென்னா பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்பஸ் ஒன்று வச்சுருவாங்க, இங்கே போய் ரீச் ஆகணும், இந்த பிரச்சனை முடிச்சுட்டு போய் ரீச் ஆகணும். மேபி அது கூட கனெக்ட் பண்ணாமல் இருந்துக்கலாம், மேபி அது ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு பர்பஸான விஷயம். இதில் அப்படி எதுவுமே இல்லை. அந்த அச்சீவ் பண்ண போகிறானா இல்லையா அந்த அவனுடைய பேஷனு அதுவும் பெருசாக போகல. ரெண்டாவது என்னென்னா யூஸ்வலாக படத்தில் என்ன பண்ணுவாங்க, லவ்னு ஒன்று வச்சுருவாங்க. இவன் பிரச்சனையில் மாட்டுறது ஒரு விஷயம் இருக்கும், அந்த லவ்வை வந்து இவனுக்கு வந்து போய் அடையணும், போய் அது ரீச் ஆகணுன்னு இருக்கணும். பேரலாக இவனுடைய சப்ஜெக்டிவான ஒரு கோலாக ஒன்று இருக்கும்ல.
கேர் பண்ணுறதுக்கு கேரக்டரை. ஸோ அந்த மாதிரி இதில் எதுவும் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சு தான் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தோணுது இது மாதிரி வேணாம், கிட்டத்தட்ட ஃபுல்லாக அப்படியே போகணும், அது அவசியமும் கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த மாதிரி யூஸ்வலாக இதுக்குள்ளும் போகல. பட் அதுவும் பிரச்சனை ஆகிடுச்சோன்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி கூட வச்சிருக்கலாமோ, இல்லை வேறு எதாவது ஒரு கேரக்டரை ரூட் பண்ணுறதுக்கு வேறு எதாவது வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. கேரக்டர் டிட்டாச் ஆனதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த படத்தோட ஓவரால் பிளாட்டு இதெல்லாம் பார்த்தோம். இது டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது, ரொம்ப இன்டென்ஸான பிளாட்டு தான் இருக்குது. சேம் டைம் இதில் என்ன மைனஸ்னால் அந்த பிளாட்டே இந்த கதைக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. அந்த இன்டென்சிட்டியே கதையை செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஸ்லோ ஆக்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம தீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் தான் எனக்கு இதை புரிஞ்சுக்க முடியும்னு தோணுது. நம்ம தீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தோட தீம் என்ன சொல்ல வராங்க, என்ன இருக்குது, தீம் இருக்கா இல்லையா, எல்லாமே பேசலாம். ஓகே ஜாக்கி, இப்போ நீங்கள் இந்த படத்தோட தீம் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க? நான் ஆரஞ்சு வாங்கலான்ட்டு கடைக்கு போனேன். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்து சாத்துக்குடி கொடுத்தாங்க. ஆனால் அது ஆரஞ்சு தான் சொன்னாங்க. என்ன தான் சொல்ல வரீங்க? இப்போ அப்படி தான் இருக்குது தீம். எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, சாப்பிடுப்பா அப்படின்ட்டாங்க. எனக்கு உண்மையிலும் புரியலைங்க நீ என்ன சொல்ல வரீங்கன்னு. என்ன தான் சொல்ல வரீங்க? அதை தான் நானும் கேட்குறேன். என்னதான் சொல்ல வராங்க, என்னதான் தீம் இருக்குதுல? இந்த படத்துக்குன்னு ஒரு தீம் இருக்கும்ல, இந்த படத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். என்ன தோணுதுன்னு? தேவையில்லாமல் ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்கெலாம் போகாதன்றாங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பியானோ வாசிங்க, தேவையில்லாத வீட்டுக்கு போய் பியானோ வாசிக்காதீங்கன்றாங்க. அதெல்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லையே. சரி, எனக்கு ஒன்று ஏன் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு தோணுது இப்போ தீம்னா நம்ம அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, இந்த ஓவராலாக இந்த படம் எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமாக தான் தீமை பார்ப்போம் நம்ம எல்லா படத்துலையும். ஸோ இந்த படத்தில் அப்படி எனக்கு பார்க்கும்போது தீமாக பெருசாக டீப்பராக ஒரு கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி இல்லை. அப்போ படத்தோட டைட்டில் கார்டு போடும்போது என்ன ஆகுனா, ஒரு வசனம், ஒரு வாட் இஸ் லைஃப்ன்றப்ப இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லிவர்ன்ற மாதிரி வரும். என்னடா இது, எந்த லிவர்? அதான் லிவர்னா கல்லீரல். ஓ, அந்த லிவர். ஆமாம், கல்லீரல் வர லிவர் இல்லையா? அதெல்லாம் இல்லை, கல்லீரல். என்னடா இது, டிபெண்ட்ஸ் ஆன் லிவர் ஆசிட். ஓகே, வித்தியாசமே ஒன்று ஏதாவது சொல்லியிருக்கான் போலக்குன்னு பார்த்தா படம் போகும்போது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல டாக்டர் வருவான்ல, துபாய் சேட்டு ஒருத்தன் கேட்குறான், அவன் பொண்ணுக்கு கல்லீரல் பிரச்சனையாக இருக்கான், இந்த கல்லீரல் அங்கே கொடுத்தா இதாயிரும், வாட் இஸ் லைஃப், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லிவர் அப்படின்ற மாதிரி. எப்படி மாதிரி இருந்தது எனக்கு. திடீர்னு மே மாதம் உச்சி வெயில் திடீர்னு மழை பெஞ்ச மாதிரி இருந்தது. ஏன் சம்மந்தமான மழை பெய்யுது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி மழை பெய்யுதுன்ற மாதிரி இருந்தது, என்ன இது திடீர்னு வருதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த படமே எப்படி அவங்க ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் எதுவுமே சொல்ல வரல பெருசாக. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், அது பாட்டுக்கு போய் முடிஞ்சிடும், நீ அப்படி பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க அவங்க படத்தை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அப்படி பார்க்கும்போது தான் சிக்கல் வரும். நீங்கள் படத்தில் ஒரு வேல்யூ, புதுசாக ஒரு விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த படத்துக்கு ஜஸ்டிஃபைடாக ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ சர்வைவல் மூவினா எதுக்கு சர்வைவல் மூவி இருக்கும், அதுக்கு ஒரு தீம் இருக்கும். சர்வைவல் மூவி எல்லாத்துக்குமே, சர்வைவல் மூவி எல்லாமே என்ன பண்ணால் ஒருத்தனை செல்ஃப் எஸ்டீமை டெஸ்ட் பண்ணும். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது டெஸ்ட் பண்ணும்ல. ஸோ இவனோட செல்ஃப் எஸ்டீமை டெஸ்ட் பண்ணுதில்ல, இவன் இந்த அளவுக்கு மாரலி சரியாக இருக்கானா, எத்திக்கலி சரியாக இருக்கானா. அதாவது இந்த விஷயத்தை பார்த்து பயந்து ஓடினானா வேறு கேரக்டர். ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பார்த்து பயந்து ஓடிட்டான்னு. இந்த கொலை நடந்திருக்கு, அதை நான் சொல்லணும்னு போனால் வேறு கேரக்டரில். ஸோ அப்போ அவனோட வேல்யூஸை அது டெஸ்ட் பண்ணதில்ல ஒரு விஷயம். ஸோ எல்லா கதையுமே அவன் எடுக்கக்கூடிய ஆக்ஷனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம், யார் இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு. ஆனால் இந்த கதையில் அப்படி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதால. ஸோ இந்த கதையில் அதனால தான் ஒரு கொஹிலன்ஸ் உருவாகல. ஓவராலாக நம்ம ஒரு கதையை பார்த்து முடிச்சோன்னு நமக்கு ஒன்று தோணும்ல, இந்த கதையில் இதான் இப்போ சொல்ல வராங்க, இதான் இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம்ல. நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்காமல் இந்த படத்தோட பிளாட்டை தான் ஞாபகம் வச்சுக்கோம். இந்த சீன் நல்லா இருந்துச்சுல, அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தீமாக ஒரு கொஹிலன்ஸ் இல்லாது இந்த படத்துக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தீம் இருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறது இருக்குல்ல, அந்த இதுக்கும் நான் ஸ்டாண்டு நிற்கிறேன். பிகாஸ் ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தீம் இருக்குன்னு அவசியம் இல்லை. தீம் எல்லாம் படம் பண்ணலாம், கதை இல்லாமல் படம் பண்ணலாம், ஸோ எல்லாமே பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தீமாக இருக்க வேண்டிய ஒரு கதையாக தான் இருக்குது. ஒரு கேரக்டர், ஒரு எம்பத்தி ஆகுது, அதோடைய பிளாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை ரூட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தான் போகுது. அந்த பிளாட்டும் அப்படி தான் அமையுது. ஸோ அதோடைய கதை ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா இந்த கதையில் நல்லா இருந்தது. ஆனால் ஏன் நமக்கு இது ரொம்ப ஹிட்டாகவே இல்லை, கனெக்ட் ஆகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி வருது இல்லை. ஸோ அது தீம் மிஸ் ஆனதுனால தான் அந்த கேள்வி வந்தது. இந்த கதையில் ஒரு தீமை பேஸ் பண்ணி போகிற கதையாக தான் இருந்தது. இப்போ நம்ம நீங்கள் இந்த படத்தை நீங்கள் கோயன் பிரதர்ஸோடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அது இருக்கும், இந்த மாதிரி வேரியஸாக ஒரு ஸ்டைலிஷாகவும் போகும், ஹார்ட் ஹிட்டிங்காக போகும். பட் அது ஒரு தீம் இருக்கும், ஒரு ஹிட். அதனால தான் அந்த படம் இன்னும் நமக்கு பார்க்க முடியுது படங்கள். ஸோ அது மாதிரி இல்லை, ஒரு தீம் இருந்தும் விட்டால் ஒரு கணக்கு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு படத்துக்கு தீம்ன்றது தேவையில்லை, தீம் இல்லாமல் படம் பண்ணலாம். பட் நரேட்டிவ் சினிமா இருக்குல்ல, இப்போ நரேட்டிவ் சினிமான்னு பிரிப்போம். ஸோ நரேட்டிவ் சினிமாவை பார்க்கும்போது அந்த படம் ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் கதை நரேட்டிவாக ட்ரைவ் ஆகி போயிட்டுருக்குல்ல. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வரும்போது, ஒரு அண்டர்லைங்காக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் கதை நமக்கு ஓவராலாக கனெக்ட் ஆகும். பார்க்கும்போது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் கதையில். இப்போ கேரக்டர்லாம் படம் பண்ண முடியுமா?
நான் கேரக்டர்லாம் படம் பண்ணுவேன் அப்படின்னா அது முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒரு கேரக்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த கேரக்டர் தான் தீம். ஒரு கதைக்குன்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்கு யூனிக்கான. இப்போ க்ரைம் வேர்ல்டுனா யார் இருப்பா? க்ரைம் ஸ்டோரிஸ்னா போலீஸ் இருப்பான், கிரிமினல் இருப்பான், இதுதான் க்ரைம் ஸ்டோரிஸு. அப்போ அந்த க்ரைம்னு சொல்லும்போது அங்கே தீம் வருது இல்லை, ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ்னு. அப்போ இந்த படமும் த்ரில்லர் தான், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லும்போது அப்போ சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது அதுக்குள்ளே தீம் வந்துடும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வாண்டடாகவே ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ கதை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும், கதை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க தீமை ரிமூவ் பண்ணதால் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் அதுவே படத்துக்கு மிகப்பெரிய வீக்னஸாக மாறுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த 5 ரைட்டர்ஸ் மைண்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இருக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு வேளை இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி. அப்படி இல்லை, அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, என்னப்பா கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கதை கெஸ்ஸே பண்ணக்கூடாது, வேற என்னன்னு சொல்லிட்டு அப்படி கூட போயிருக்கலாம். இந்த வேர்ல்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும். அவன் கரெக்டாக போய் இங்கே மாட்டிக்கிறான். நீங்கள் இது கெஸ் பண்ணீங்களா? இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க, கெஸ் பண்ணுங்க. அப்போ வேணாங்க, வேற போகும். இங்கே போய் மாட்டிக்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ணிங்களா? அதை கெஸ் பண்ணிட்டாங்க, இது மாதிரி நடக்கும். அப்போ வேணாம், வேற பார்ப்போம். இப்போ ஒன்று சொல்லுவார் யாராச்சும் ஒருத்தர், இதை யாராச்சும் கெஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, நான் யாருமே கெஸ் பண்ணல. ஓகே, இதை லாக் பண்ணிப்போம். ஆமாம், இப்போ இதில் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னு தெரியுதா? தெரியல. இப்போ அந்த பிளட்டு ஷேக்குக்கு தேவைப்படுது, துபாய் ஷேக். எப்பா என்ன இது? இப்போ இது சொல்லும்போது ஷாக்கிங்காக இருக்குல்ல, இது வித்தியாசமாக இருக்கும், அடுத்தடுத்து போயின்னு இருக்குல்ல. அதுதான் அதிகபட்ச முன்னாடி செட்டப் என்ன தெரியுமா? அதில் அவர் அதிர்ச்சியாக பார்ப்பார். அந்த பிளட் டெஸ்ட் பார்த்து வாவ் அப்படின்னு பார்ப்பார். எதுக்கு அப்படி பார்த்தாருன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இன்னொன்று, ஏன் இந்த 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 படத்துக்கு வந்து தீம் வந்து இல்லை அப்படின்னு நம்ம ஏன் அந்த புலம்புற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை கிடைக்கல கஷ்டம், நம்ம சொல்லியிருப்போம்ல. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டு, யூனிக்கான பிளாட், இது நல்லாயிருக்கு. இந்த பிளாட்டை வந்து தீமேட்டிக்காக கனெக்ட் பண்ணியிருந்தா அது ரொம்ப லார்ஜராக போயிருக்கும். இந்த படம் ஒரு ஃபார்கோ மாதிரியான படமாக மாறி இருக்கும். ஃபார்கோ வெஸ் ஆண்டர்சன் படம், எட்கர் ரைட் படம், நிறையா படங்கள் மாதிரி மாறி இருக்கும். ஸோ அவங்க படங்களுக்கு கூடிய கேரக்டர்ஸ் எப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பெருசாக ஒரு நெகட்டிவ் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். பட் ஓவரால் கதையாக பார்க்கும்போது முடியும் போது நமக்கு ஒரு தீமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இப்போ ரைசிங் அரிசோனாலாம் ஒரு படம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, சும்மா சுற்றிட்டு இருப்பான், குழந்தைய கடத்திட்டு வருவாங்க போவாங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு என்னடா லூஸு மாதிரி இருக்கீங்க கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி தோணும். ஆனால் படமாக ஓவரால் அந்த ஃபேமிலின்ற ஒரு தீம் இருக்குல்ல, ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தை வச்சு நல்லா கனெக்ட் ஆகும், நமக்கு அது ரெசனேட் ஆகும். எனக்கு இப்போ பார்த்தா கூட அந்த படம் நல்லா இருக்கும், ரொம்ப பழைய படம் தான் அது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் விட்டது என்னாச்சுன்னா, கதையை எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. என்னால் ஃபஸ்ட் டைம் நான் படம் பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் படம் பார்க்குற மைண்ட் செட்டே எனக்கு வரல. படம் நல்ல படம்ப்பா, நல்லா இருக்குது, ஆனால் படம் பார்க்குற மைண்ட் செட்டே வரல. அது காரணம்னா இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி தோணுது. என்னென்னா, இந்த படத்தோடைய ஸ்டோரி டெல்லிங்காக பார்த்தா, ஸ்க்ரீன் ரைட்டிங்காக பார்த்தா, நரேட்டிவ் ட்ரைவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் வர அந்த லீட் கேரக்டர் ஆயுஷ்மான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாரு. இவர் இதிலேருந்து தப்பிக்கணும்னு நம்ம கேர் பண்ணணும். இவன் எப்படி தப்பிக்கிறான், அதுதான் நரேட்டிவ் ட்ரைவாக இருக்குது. எனக்கு என்ன, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் இந்த நரேட்டிவ் ட்ரைவுன்றதை தாண்டி வேறு எங்கேயோ போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு டைல்யூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அது எங்கன்னா, அவன் அந்த அவன் பிளைண்ட் ஆகிடுறான்ல மிட் பாயிண்டில். பிளைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கதை முடிஞ்சிச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நரேட்டிவ் ட்ரைவ் என்ன ஆச்சு அப்படின்றது மிஸ் ஆகி வேறு எங்கேயோ போய் வேறு மாதிரி என்கேஜ் பண்ணி கொஞ்சம் குழப்பமான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது ஏன் இப்படி ஆச்சு? ஏன் நரேட்டிவ் ட்ரைவ் மிஸ் ஆச்சு? ஏன் அதை மீறி எப்படி இது என்கேஜாக இருந்தது அது அப்போ பார்க்கும்போது? சரி, ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். இல்லை, எனக்கு இதில் இனிஷியலாகவே ஃபஸ்ட்லேருந்து நெகட்டிவ் ட்ரைவாக தோணுது என்னென்னா, அந்த கேரக்டர் ஆயுஷ்மான் குலான் கேரக்டர் வந்து கண்ணு தெரியாமல் நடிக்கலான்ல, அவன் நடிக்கிறத வந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி தான் நெகட்டிவ் ட்ரைவாக போகுது. அப்போ நடிக்கும்போதே ஆர்கானிக்காக அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டான். கண்ணு தெரியாமல் நடிக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை வரும்? அப்போ ஏதோ உன்னை பார்த்துட்டான்ப்பா, அந்த மாதிரி ஒரு கொலையை பார்த்துட்டான், சிக்கலில் மாட்டிக்கிட்டான். இப்போ இது இன்டென்ஸாக அடுத்தடுத்து மாறும்போது என்னென்னா, அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே டைட் பண்ணிட்டாங்களே கதையை, இப்படி போயிட்டே இருக்குது. பட் இங்கேயே என்ன சிக்கல் வரும்னா, கதையில் இவங்க வாண்டடாக சில விஷயத்தை குக்கப் பண்ணுவாங்க. கதையை இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே நடக்க வேண்டிய ரிசல்ட்டை தள்ளி வைப்பாங்க. அதான் அவன் நேராக வருவா, வந்துட்டு உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கிட்டு போயிடுவா. போனோடனே போலீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவான், அவனை கொல்ல வேண்டியது என்னது, கண்ணு தெரியாமல் பண்ண, நான் வந்து சீரியல் கொள்ளது கிடையாது அப்படின்வா. அப்போ நான் போய் கொல்றேன்னுவான். ஏன்டா முன்னாடி நீ கொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க வாண்டடாக. இழுத்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கான்ஃப்ளிக்ட் வந்து அதுவே சீன்ஸ் கொடுக்கும், நல்ல சீன்ஸு. அந்த மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணிச்சு, சீன் கொடுத்துருச்சு. அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களே பேசிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபியூனரல் சீன்லாம் வரும்ல, இவன் வாசிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த கிளவி வந்து பேசும், கிளவியை கொல்றது, ஒரு 5-6 சீன் நல்லா வந்துருச்சு, சூப்பராக மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சீனே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கதையில். இவன் தப்பிச்சு ஓட முடியாதுல்ல, இவன் தான் போலீஸாக இருக்கான்ல. ஸோ என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ப்ரைஸ் இருக்குல்ல, சஸ்பென்ஸ் வச்சு சர்ப்ரைஸ்ன்னு மாறிடுச்சு. இவங்க சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுல, சடனாக ஆடியன்ஸ்க்கு இவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, கண்ணு தெரியாமல் போயிடுச்சுப்பா அவனுக்கு. கண்ணு தெரியாமல் நடிச்சவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சுல, இப்போ என்ன பண்ண போகிறான் பாருங்கன்ட்டான்.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கதை. என்ன பண்ண போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது அவனால். அப்போ தவிச்சு போய் ஒரு இடத்துல மாட்டி, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு செட்டப் பே ஆஃப் ஒன்று வைக்கிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு அந்த டேட்டூ இருக்கும், அந்த டேட்டூவை கனெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் ட்ரக்குன்னு ட்ரைவ் ஆயிடுச்சு. இந்த விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் ட்ரைவான கேள்வி வரும் செகண்ட் ஹாஃபில். இவன் எப்படி தப்பிக்க போகிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க கிட்னி திருடுற கும்பல் நம்மள்ட்ட சொல்லியாச்சு, அதுவே நெகட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவீல் ஆகும். சொன்ன உடனே என்ன ஆகும், இவன் எப்படி தப்பிப்பான ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ அந்த டேட்டூ சொன்னோன்னு நம்ம டக்குன்னு என்கேஜ் ஆகிட்டோம். ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க மூஞ்சில் தண்ணி தெளிக்கிறது, தெளித்து மறுபடியும் லைட்டாக தண்ணியை போட்டு படுக்க வைக்கிறது, உட்காருங்கடா வெயிட் பண்ண வைக்கிறதுக்குல்ல. இப்படியே கதையை கொண்டு போயிட்டாங்க, ட்ரைவ் பண்ணி கொண்டு போய். பட்டு அந்த கதை போயிட்டு இருக்கும்போது நம்ம யோசிப்போம், இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு கதை, நான் எங்கே பார்த்த கதை எங்கடா போயிட்டு இருக்குன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த பஸ்ஸில் வரும்போது அந்த ஃபீல் இருக்கும், ஏன்டா பெருங்குளத்தூரில் மாற்றி விட்டீங்க, எங்கே கோயம்பேடு போவீங்கன்னு பார்த்தா எங்கேயோ சுற்றிட்டு இருக்கீங்க, அந்த ஃபீல் வந்துருச்சு. எனக்கு ஏன் என்கேஜிங்காக இருந்தது அது மீறி. ஸோ அவன் வந்து தப்பிப்பானா இல்லையா, அதை தாண்டி எங்கெங்கேயும் சுற்றினாலும் அது அந்த டைமில் பார்க்கும்போது என்கேஜிங்காக இருந்ததுன்னா, ஹீரோ சம்மோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் இருக்கலாம். அவன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறான், அவன் தான் அந்த டேட்டூவை ஃபைன் பண்ணுறான். அவன் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சம்மந்தமே இல்லாத ஒரு பிளேயர் இருக்கும், நான் உங்களுக்கு 10 மில்லியன் சம்பாதிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்து சொல்லி அவங்க வந்து அதுக்கு அவன் சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து அவங்க செயல்படுவாங்க, அந்த ஆர்கன் தெஃப்ட். ஆனால் அந்த செயல்படுறது இருக்குல்ல, அவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான். அவன் அந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருந்தா அந்த சீன் அந்த அங்கேருந்து பயங்கர கொலாப்ஸ் ஆகிருக்கும். அவன் அந்த ஆக்ஷன் எடுத்து அதுக்கான எக்ஸிக்யூஷன் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்க்க ஓகே இது நடக்குதுன்னு இருக்குல்ல, அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது காரணம் ப்ரொட்டகனிஸ்ட் ஆக்ஷன் எடுத்தனால தான் தோணுது எனக்கு. இன்னொன்று அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ அது வந்து என்னென்னா எனக்கு டவுன் ஆச்சு. அந்த கதையில் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல கதையில், செத்த உடனே ஒரு முடிவெடுப்பான அந்த ஆக்டர் செத்து கிடக்கும்போது பார்க்கலாம்ல, அந்த இன்டென்சிட்டி ஏன் கிரியேட் ஆகலனா நான் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணவே இல்லை கதையில். ஸோ கதை வேறு எங்கேயோ போகுன்றப்ப எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த இடம். சரி ஓகே, கண்ணு தெரியாமல் மாட்டிக்கிட்டான், ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டான், இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறான்றப்ப என்னடா கதை ரொம்ப சிம்பிளாக மாறிடுமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி சிம்பிளாக மாறிடுச்சு. என்ன பண்ணுவான், கட்டி போட்டு வச்சுட்டு இவங்க லிஃப்ட் மேலே ஏறி விளாண்டுருப்பாங்க பார்த்தியா, கரெக்டாக கட் பண்ணி, என்னடா இவன் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப எனக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஆயிடுச்சு. அந்த கன்ஃபியூஷனில் படம் பார்ப்போம் பார்த்தீங்களா, என்ன நடக்குதுன்ற அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இன்னொன்று கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்ச கதையாகிடுச்சு. என்னடா இவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சுன்ற ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதுதான் ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் போயிடுச்சு கதையில். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸோட இது வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்டோட இம்பேக்டாக இல்லாமல் அந்த லண்டன் போயிடுவான், அங்கேருந்து அவன் ஒரு கிளைமேக்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, அதை சொல்லுவான். அது வந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு இம்பேக்டான கிளைமேக்ஸாக இல்லாமல் அது ரொம்ப ஒரு வந்து ஸ்மார்ட்டான கிளைமேக்ஸ் பாருங்கன்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிடுச்சு. அதாவது நான் எவ்வளோ ஓப்பன் எண்ட் படம் பார்த்துருக்கேன், தான் இன்டெலெக்சுவல் காட்டிக்கணுன்னே பண்ண ஓப்பன் எண்டாக இருந்துச்சு. அது இன்டெலெக்சுவல் காட்டிக்கணும்னா ஓப்பன் எண்டாக ஒன்று பண்ணி விடுவோம், அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டும் போ அப்படின்னு பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. என்னென்னா இவன் அங்கே கட் பண்ணால் கார் போயிடும், போனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுன்னு காட்டுவாங்கல்ல, ராதிகாப்தே கேரக்டர் வந்து பார்த்தவொன்னே என்ன நடந்துச்சு தெரியுமான்னு கதை சொல்லுவான். இந்த கதையே பொய்யா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவன் கடைசியில் தட்டி விட்டு போவான்ல, பரவாயில்லன்ற மாதிரி. ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது டிஸ்கஷன் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்வாங்கல்ல, இது கதை உண்மை பொய்யெல்லாம் தெரியாது எனக்கு. என்னமோ நான் எதுக்கு இதை இப்படி வாதம் பண்ணணும், இதில் அப்படி என்ன இருக்குது இந்த கதையிலன்னு இருக்குல்ல. அது என்ன இருக்குன்னா முதல்ல அவன் குருடன் அவன் நம்பணும், முதல்ல நான் குருடன் நான் நம்பணும், அப்போ தான் அந்த உலகம் நம்பும். அது கரெக்டு தான், அது நம்பிடுச்சு உலகம், நம்மளதால கரெக்டாக இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடுச்சு கதை. ஸோ இதில் வந்து ஒன்றுமே சொல்ல வரல. நம்ம நிறைய ஓப்பன் எண்ட் படத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து நிறைய மீனிங்கை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு இந்த விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குமா அப்படின்னு இருக்குல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பியூர் எக்ஸைட்மெண்ட் தான். அந்த எக்ஸைட்மெண்ட் கூட கடைசியில் டைல்யூட் ஆயிடுச்சு. அப்போ என்னதுன்னா நீ என்ன தான் ஓப்பன் எண்ட் கொடுத்தாலும் கவலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் எப்படி ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த படம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீ எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்ட கரெக்டாக கதையில். ஒரு முக்கியமான பாயிண்டில் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் பயங்கர இன்டென்ஸான ஒரு ஜேர்னி ஒன்று போனேன்ல, அந்த ஜேர்னி வந்து படத்தில் எல்லாத்தையும் நான் மறக்க வச்சிருச்சு. போடா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நிறையா படங்கள் வரும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் மிட் பாயிண்ட்டை, அந்த மிடில் வரக்கூடிய போர்ஷன்ஸ், அந்த செகண்ட் ஆக்ட் இருக்குல்ல, ஓவரால் செகண்ட் ஆக்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருமா, அப்போ தேர்ட் ஆக்டில் அவன் என்ன தான் சொதப்பினாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம், அந்த இடம் சூப்பராக இருந்துச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தீம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்போ இதே மாதிரி படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிறையா படங்கள் நிறையா கண்ட்ரீஸில் பார்ப்போம். இப்போ ஹிச்காக்கோட ரீல் உண்டுன்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, கால் உடஞ்சி ஒருத்தன் பக்கத்து வீட்டில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இது கதை இன்டென்ஸாக மாறுதில்ல, அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட் இந்த கதையில் இருக்குது. இந்த கதை ஏன் அந்தளவுக்கு இன்டென்ஸாக இல்லை, மீனிங்ஃபுல்லாக இல்லை, அந்த கதையும் இன்டென்ஸாக இருக்குது. ஒய்? ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் நம்ம அப்போ தான் பார்க்குறோம். இந்த வேர்ல்டுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கதை அப்படி ஒரு நரேட்டிவ்ன்ட்டு அந்த மாஸ்டர் வந்து செட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இருந்து அங்கே பார்க்குறான் ஒருத்தன் இருக்குல்ல, அந்த வேர்ல்டு புதுசாக அந்த கதையை விட்னஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா அதை இன்ஸ்பயர் பண்ணி பல படங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கலாம், படப்பங்கள் சொதப்பி இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து
ஏன்னா சினிமாவே புதுசு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அவர் 30sலேருந்து ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ சஸ்பென்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி ஃபிலிம் மேக்கிங்கில் கொண்டு வரணும், இந்த மாதிரி கதைகள்லாம் அவருக்கு அதுக்கேற்ற தேடுறாரு. ஸோ அதனால தான் அவர் மாஸ்டராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்டாக அவர் தான் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து காட்டுறாரு. இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தன் பார்க்குறான், ஒரு மர்டரை விட்னஸ் பண்ணுறாமல் நடக்குதுன்றது, இப்படி ஒரு கதை சொல்ல முடியுமான்ற ஒரு விஷயத்தை அவர் செட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இம்பேக்டாக இருந்தது. அதான் என்னுடைய பதில். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவரோட படங்களில் நம்ம ட்ரைபல் எமோஷன் சொல்லணும், ப்ரைமல் எமோஷன் கூட சொல்லுவோம். கோரான ஒரு டீப்பான டிசைரோ இல்லை ஃபியரோ கிரியேட் பண்ணுவார். இப்போ இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற நமக்கு டிசைர், அந்த டிசைர் தான் வந்து பார்க்க வைக்கிறது இதை. ஆனால் ஃபியர் என்னென்னா பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்கும்போது செத்து கிடந்தா அது ஒரு பெரிய ஃபேராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டீப்பராக உள்ளே போகும்போது நம்ம கனெக்ட் ஆகிருவோம். அந்த கதையில் பார்த்தோன்னா மிகப்பெரிய விஷயம் சொல்ல வந்தாங்க அப்படிலாம் இல்லை. இந்த எமோஷனை சஸ்டெயின் பண்ணுறதே ஒரு பெரிய தீம் தான். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லாமல் போயிடுச்சு. எமோஷனை சஸ்டெயின் பண்ணாமல் குக்டப்பாக அந்த சீன் வந்து என்ன ஆகுனா ஃபன்னாக மாறிடும். இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அது போதும், அப்போ அடுத்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா பார்ப்போம், அடுத்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு காமிக்காக ஒரு டெலிவிஷனில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி கதையை அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி இன்டென்ஸாக போயிருந்துச்சுன்னா கதை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன் ட்ரெயின்லாம் ஒரு படம் இருக்கும், பிளாட் நம்புற மாதிரியே இருக்காது. அப்படி ஒரு பிளாட்டு, ஏன் அப்போ நீ கொள்ளு உன் முன்னாட்டியை நான் கொள்கிறேன் அப்படி இருக்கும் கதை. ஏன்டா இது ஒரு கதையாடா அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கதையை பிலீவபுளாக மாற்றி இன்டென்ஸாக போகுதுல்ல, ஒருவேளை கொன்றுவானோ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஹியூமனோட கோர் எமோஷனுக்குள்ளே போகும்போது அந்த கதை வர மாதிரி மாறும். அதே மாதிரி ஹிச்காக் படங்களில் நிறைய பயங்கரமான ஹியூமர் இருக்கும், ஃபன் இருக்கும், இருந்தாலும் நமக்கு ரொம்ப இம்பாக்டாக இருக்கும்ல, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இந்த படங்களில். இது அப்படி இருக்குது, இது போயிருக்க வேண்டிய படம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபன்னு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த எட்ஜில் போய் நிற்க வைக்கிற மொமெண்ட்லாம் இருந்தது தான். அந்த ஃபன்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம அந்த பிளாட்லேயே அவ்வளோ ஃபன்னு இருக்குது, சீரியஸான மூமெண்ட்டு. நம்ம ஒரு மாதிரி தலைமையில் கை வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சிச்சோன்ற மாதிரி. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போலீஸாக இருக்கும்போது சியோன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்லாம் இருந்தது. என்னென்னா அதுக்கு அந்த மொமெண்ட்டில் எல்லாமே இருந்திருக்குங்க அந்த படத்தில். ஆனால் என்னென்னா அதுதான் விஷயமே, அந்த மாதிரி கனெக்ட் அதுக்கு இந்த செகண்ட் ஆக்ட், அதாவது மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாமே டைல்யூட் ஆகிடுச்சு. காரணம் நம்ம நிறைய பேசிட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம. ஸோ அடுத்து நம்ம ஃபிலிம் மேக்கிங்குள்ளே போயிடலான்னு எனக்கு தோணுது. அந்தாதுன் படத்தோடைய ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். எனக்கு இதில் ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து, இந்த படத்தில் எனக்கு எது இம்பேக்டாக இருந்தது ஃபிலிம் மேக்கிங்காக பார்த்தா இந்த படத்தோடைய எடிட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ரிவன் கதையை வந்து என்கேஜ் பண்ணுறது, முக்கியமான ஒரு ஹோல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் தான். ஸோ அது சாய்ஸ் ஆஃப் இந்த சீன் பிளேஸ்மெண்ட்டும் சரி, ஷார்ட் பிளேஸ்மெண்ட்டும் சரி, அது எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறோம், எப்போ அதை நம்ம கரெக்டாக த்ரோ பண்ணுறோம், ஷோ பண்ணுறோன்றது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு இதில் ஃபிலிம் மேக்கிங்கில் பார்க்கும்போது எனக்கு எடிட்டிங் இம்பேக்டாக இருந்தது ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ சேம் டைம் வந்து பார்க்கும்போது இந்த ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கிங் நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறதுல ஒரு ஒரு மோட் செட் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த ஓப்பனிங்கில் வந்த அந்த ரேபிட்டோடைய சீன் வந்து பயங்கர இம்பேக்டாக இருந்தது. ஸோ அது என்ன ஆகிடுச்சுன்னா, நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மோடில் போகும். என்ன சொன்னாலும் நடுவில்லாம் வேறு மாதிரி போனாலுமே அந்த லேண்டு, அந்த ரேபிட்டோடைய விஷுவலு, ஸோ அங்கே நடக்கிற ஒரு டென்ஸான ஒரு ஓப்பனிங்கு, ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷுவல் சாய்ஸாக, அதாவது நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு, ஆயுஷ்மான் குரானா வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணால் பார்த்திங்கன்னா தபு அவங்களுடைய வீடு பார்த்தா ரொம்ப கிளாஸாக, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி இல்லை ஹையர் கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு வீடு. அது ஒரு இட்டாலியன் அந்த ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும், கலர்ஃபுல்லாக, வைப்ரண்ட்டாக, மார்பிள்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு வீடாக இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப அப்பியரன்ஸ், ஒரு வைப்ரன்ஸாக நல்லா இருந்தது. இவன் கதை கட் பண்ணால் அங்கே காட்டுறாங்க கதைன்றது. ஸோ இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைல் காட்டும் போது விஷயம் வந்து நம்ம டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் முக்கியமான ஒரு இடம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்காக இவங்க எடுத்த சாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்கன்னா இந்த பிளாட்டு வந்து ஓப்பனாக ஒரு இடம். அவன் வந்து வீட்டுக்கு வருவான், பியானோ வாசிப்பான், அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரவேற்பாங்க. சரி ஓகே வாசிங்கன்னுவான், வாசிக்கிட்டு இருப்பான். வாசிக்கிட்டு இருக்கும்போது வாசித்து அந்த கீயை முடிக்கும்போது அந்த பாடியை பார்ப்பான் அவன்.
ஸோ அந்த பாடி பார்க்குறத யூஸ்வலாக அந்த ஷாட் எப்படி வைப்பாங்கன்னா, ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாடி எதிர்ச்சியாக பார்த்துட்டான்னா அவனுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க. க்ளோஸ் வச்சு அவன் ரியாக்ஷனை காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்து வைக்க முடியாது. இன்னொன்று என்ன, அவன் கண்ணாடி போட்டுட்ருக்கான், அதுமாரி வைக்கலாம். பட் அது வச்சா அவ்வளோ இம்பேக்ட் இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபோக்கஸ் இவன் மேலே இருக்கும். அந்த கீயை முடிக்கும்போது அவங்ககிட்டருந்து ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வாசிக்கும்போது அவங்ககிட்ட தான் இருக்கும். அது அவன் பார்த்துட்டான் ரியாக்ஷன் வரும்போதே ஷிஃப்ட் ஆகி ஃபோக்கஸ் வந்து பின்னாடி இருக்க டாமினண்ட்டாக இருக்க தபு மேலே போயிடும். போனதுக்கப்புறமா கட் பண்ணால் அந்த பாடியை காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்ககிட்ட ஒரு ஷாட். ஸோ இது வந்து அவங்க வந்து அந்த ஷாட்டை வந்து அந்த 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 ஷாக் வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. வித்தியாசமான ஒரு சாய்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தது அந்த இடம் பார்த்திங்கன்னா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும், ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு ஷாட்டை வந்து எப்படி இம்பேக்டாக கொஞ்சம் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து காட்டலாம் அப்படின்ற மாதிரினா இந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் மியூசிக் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பியானோ மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாசிக்கலாக பார்த்திங்கன்னா விவால்டி 4 சீசன் மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த விவால்டியோட மியூசிக் இந்த கிளாசிக் பீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது. ஸோ அது ஒரு படத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த மியூசிக் சாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடத்துல மியூசிக் இல்லாமல் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்டாகவே வந்து ப்ளே பண்ண விட்டது. ஸோ இந்த டென்ஸான சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியானோ கிளாசிக் பீசஸ் மாதிரி யூஸ் பண்ணது வந்து இது ஒரு ஃப்ளேவராகவே கொடுத்தது படத்துக்கு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது மெர்ஜ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் இந்த மியூசிக் மாதிரி சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் டென்ஸான சீனு ரொம்ப இப்போ வந்து அவன் மாட்டிக்கிறான், இல்லை வந்து தபு வந்து இவங்க வீட்டுக்கு வர்றதோ சரி, இல்லை இந்த போலீஸ் வந்து வீட்டுக்கு வர்றதோ சரி, இல்லை ரோட்டில் ஓடும்போதும் சரி. ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்தது. அதை வந்து நம்ம இன்னும் அந்த மூடுக்கு வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ எந்த மூமெண்ட்டுக்கு எந்த மூடுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிங்கு பிளாக்கிங் வேணுமோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதனால் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கெல்லாம் வந்து இம்பேக்டாக இருந்த ஒரு விஷயமா இருந்தது அந்த அது ஒன்றில். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி எது இம்பேக்டாக இருந்தது இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் இந்த அந்தாதுன் படத்தில்? எனக்கு இந்த படத்தில் ஓவராலாக இம்பேக்டாக இருந்த விஷயம் ஃபில்ம் மேக்கிங்காக என்ன அப்படின்னா, டேரக்டரோட அப்ரோச் தான். இந்த ஜானரை நான் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இப்போ க்ரைம் த்ரில்லரு, இந்த சஸ்பென்ஸு, பிளாக் காமெடி த்ரில்லர்லாம் சம்டைம் வந்து டேவிட் ஃபின்ச்சர் ஸ்டைலில் போகலாம். ரொம்ப டார்க்கராக நான் நியோனார் லைட்டிங் மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டா அந்த கதை வேறு மாதிரி ஆயிடும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச் இருக்குது கலர்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அதுவே என்ன பண்ணுதுன்னா படத்தை பார்க்க வைக்குது ரொம்ப ஈஸியாக. நல்லா இருந்துச்சு அந்த அப்ரோச் பார்க்கும்போது. ஏன்னா அது சஸ்பென்ஸாக இருக்குது, இன்னொன்று காமெடி படமாகவும் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்கும் போல இருக்கே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்ற ஜானல் பார்த்தாலே அது வேறு மாதிரி இருக்கும். பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் ஒரு அவைவாக இருக்க ஃபீல் இருக்கும். அது இன்டென்ஸாக இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டியை நான் அவைவாக பார்த்தோம். பட் இந்த அப்ரோச் என்ன இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஓவராலாகவே இந்த படத்துக்கு அந்த அப்ரோச் கொடுக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. பட் சில இடங்கள் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த எமோஷன் இருக்குல்ல, இவங்க வாண்டடாக எமோஷனை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது கேரக்டர் டெப்த்து எமோஷனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனது எனக்கு சில இடங்களில் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா படத்தோட ஓப்பனிங் சீனே சொல்லலாம். இப்போ ஓப்பனிங் சீன்லாம் பியானோ வாசிக்கிட்டு இருப்பான். இவன் பியானோ வாசிக்கிறது கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. பியானோ க்ளோஸ் இருக்கும், இவன் ஃபேஸுக்கு க்ளோஸ் இருக்கும். இது திரும்ப இவனே காட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, கட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை காட்டலாமே, இவன் யார் இன்ஸ்பயர் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இல்லை கட் பண்ணி ஏதாவது நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த நோட்ஸ்லாம் கீழே சதறி கிடக்கும்ல, அப்படி ஏதாவது காட்டியிருந்தா கூட கேரக்டர் டெப்த்தாக மாதிரி இருக்கும். சரி ஓகே, இவன் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், உன்னை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு இருக்குல்ல. அப்படி இல்லாமல் எல்லா ஷாட்டையும் இவனுக்கே வச்சுட்டு சடனாக என்ன ஆகுனா ஒரு நோட்டு கடைசியில் வாசிப்பான், முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். ஸோ இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம தேவையில்லாத விஷயத்தை, அதாவது இதெல்லாம் கிளீஷே நினச்சிட்டு அவங்க போகவே இல்லை. பட் அதுதான் கதைக்கு ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய இடங்கள் இருக்குது. பட் எனக்கு படத்தில் பர்டிகுலராக பிடிச்ச விஷயங்கள் இருக்குல்ல, அது என்ன எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வித்தோல்டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஒரு இன்ஃபர்மேஷனை உடனே ஆடியன்ஸுக்கு கொடுக்காம அதை கொஞ்சம் வச்சிருந்து ரிவீல் பண்ணுறது இருக்குல்ல, அது படம் முழுக்க இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ முதல்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னா ரொம்ப சஸ்பென்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒன்று பார்த்துட்ருப்போம், இதான் சீனாக நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு விஷயம் ரிவீல் ஆகும் புதுசாக நமக்கு. ஸோ இது சீனுக்குள்ளேயே இருக்குது, அது ஸ்க்ரீன் பிளேயாகவும் உள்ளே இருக்குது. அதை ஷார்ட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ண விதம் இருக்குல்ல, மேக் பண்ணது. சொன்ன மாதிரி அந்த கொலை நடந்த இடம் இருக்குல்ல, வரும்போது நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த கொலை நடக்கும், அதான் இந்த கதையே வந்து கொலை தான். இந்த கொலை எப்படி ரிவீல் ஆக போகுதுன்றது தான் இந்த படத்தோட சர்ப்ரைஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம நினைக்காத மாதிரி சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணது இருக்குல்ல. ஸோ இப்படி ரிவீல் பண்ணலான்னு இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தபு வந்து இது கொடுப்பா, பிரசாதம் கொடுக்கும்போது நமக்கு தெரியாது இவன் வந்து மயங்கி உள்ள போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓவரால் சீனோட ஸ்டேஜிங்கே நல்லாயிருக்கும்.
தபுக்கிட்ட மாட்டிக்குவானா மாட்ட மாட்டான், அதே ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஆயிரும். ஸோ உள்ளே வந்து உட்காந்து பேசி எல்லாம் போய் என்ன ஆகுனா ஒரு இடத்துல என்ன ஆகுனா நமக்கு ரிவீல் ஆகும், எனக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸஸ்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பிளெண்டாக இருந்துச்சு கதை கூட. அப்புறம் இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொன்னால் கூட அந்த படம் வந்து ஹியூமர் டோனில் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆக்டர்ஸோட மேனரிசம் இருக்குல்ல, அவங்க நடித்த விதம், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் வந்து நமக்கு ஹியூமராக தெரியும், சுச்சுவேஷன் ஹியூமராக மாறிடும். உதாரணத்துக்கு ஒய்ஃப் வந்து பழகிட்டே இருப்பா, என் ஹஸ்பண்ட் 16 முட்டை சாப்பிடுவார், போலீஸோட ஹஸ்பண்ட் சொல்லுவா. அந்த டயலாக்காக நல்லாயிருக்கும், அது ஹியூமர் நம்ம கிரியேட் ஆகிட்டே இருக்கும் பார்க்கும்போது. சுச்சுவேஷனே ஹியூமராக மாறிடுச்சு இல்லை. ஸோ இப்போ டிரெக்ஷனில் என்ன ஒரு ஆப்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, டைரக்ட் பண்ணும்போது பாத்ரூம்குள்ளே போயிட்டு வாஷிங் மிஷினில் ஏறி உட்காந்துருவான், கண்ணாடியில் காட்டுவாங்க ஷாட்டு. அது என்ன ஆகுனா பார்க்கும்போது ஹியூமராக தெரியும், அவன் வந்து நிற்கிறான்னு கூட காட்டியிருக்கலாம். அது ஏறி உட்காந்தோன்னா இந்த மாதிரி காமிக்கலாக பண்ண விஷயங்கள்லாம் அது ரொம்ப சீரியஸான இன்டென்ஸான சீனு. ஆனால் இந்த மாதிரி அந்த சீனுக்குள்ளே ஹியூமர் பண்ணது, ஸோ இந்த மாதிரி ஓவரால் சாய்ஸஸ் இருக்குல்ல, அது நல்லா கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவளை 16 முட்டைலாம் சாப்பிட்டுட்டு அங்கே தான் அவ்வளோ தான் பார்க்க போறியா நீ அப்படின்னு சொல்லுவாள். அது ஆக்சுவலாக அது பயங்கரம். அதாவது பிளாக் காமெடி பக்காவாக இருந்தது அந்த மாதிரி மொமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல மொமெண்ட்டு, இந்த மொமெண்ட்டு, ஓ இதுக்கு தான் நீ அந்த 16 முட்டை சாப்பிட்டுட்டு அவ்வளோ தான் பார்க்க போகிற நீ. அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவா ப்ரோட்டீன் 16 முட்டை அப்படின்வா. அது டயலாக்காக வந்து அது டயலாக் ஹூக் இருக்கும், அதை கட் பண்ணி தான் அடுத்த சீன் போகும். ஸோ இந்த இடத்துல அதான் சீன் இன்டென்ஸாக இருந்தால் அந்த ஹியூமர் இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டைரெக்ஷன் அந்த சாய்ஸஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நியோ நாயர் மோடில் தான் போகுது. ஸோ ஹியூமர் இதெல்லாம் இருந்தாலும் அது ஓவராலாக அந்த சிச்சுவேஷனும் சரி, அது பீப்புளும் சரி, டார்க் சிச்சுவேஷன், ஸோ இந்த மாதிரி போகும்போது நியோ நாயர். ஸோ ஆனால் என்னென்னா இல்லை நியோ நாயர் மாதிரி ஸ்டைலிங்னா என்ன, ரொம்ப கான்ட்ராஸ்டான லைட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு மாதிரி அந்த காமிக்கலாக ட்ரீட் பண்ணது கேரக்டர்ஸு அந்த ஜோனுக்குள்ளேயே போகல. ஆனால் அந்த கதைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க ஃபிலிம் மேக்கிங் ட்ரீட்மெண்ட்டாக அது மாதிரி போகாது. இது வந்து கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக தான் இருந்தது எனக்கும் தோணுச்சு. ஸோ இந்த கதை இப்படி கலர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணது நிறையா பேரை வந்து இன்வால்வ் பண்ணுச்சு கதையில். பார்க்கும்போது ஓகே இந்த படம் பார்க்கலாமேன்னு இருக்குல்ல. இப்போ த்ரில்லர்னாலே ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் பார்ப்பான், போயிட்டு குடும்பங்கள்லாம் பார்க்குச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரும், குழந்தைங்களாம் கூட பார்ப்பான், நல்லா இருக்கே படம் அப்படின்னு. இது என்ன ஆச்சுன்னா அது எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு, லார்ஜலாக போனது. ஒரு ஏடாகூடமான ஒரு பிரச்சனையான ஒரு வேர்ல்டை வந்து எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபிலிம் மேக்கர் இந்த அப்ரோச் எடுத்திருக்காருன்றீங்க. என்ன ஏதோ இது மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், இது சொல்கிறதே வந்து கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்று சொல்கிறீங்க. என்ன இது ஏடாகூடமான வேர்ல்டு? ஆமாம், கொலைப்பட்டு கிடக்கிறான், இந்த மாதிரி வந்து கொலையை பார்க்குறான். இதை வந்து பரவாயில்ல ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க, நல்ல லைட்டிங்கு, ஹியூமராக இருக்குது அப்படிங்கும்போது இது ஃபேமிலியாக கூட பார்க்கலான்றீங்களா? அதான் தோணுச்சு, ஃபேமிலி பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலாம். அது இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவள் கன்று புல்லட்டு பட்டு கிடக்கும்ல, அந்த ஆக்டர் படுத்து கிடப்பான்ல, அவள் பிளட்டெல்லாம் ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஒரு புல்லட் கன்று ஷார்ட் ஃபிலிமுக்கு பண்ண மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு புல்லட் உள்ளே போய் ஊண்டான மாதிரி. ஏன்னா அது வாண்டடாக தான் பண்ணியிருக்காங்க. நீ ரொம்ப கோரியாக காமிச்சா என்ன ஆகுனா நிறையா பேர் உள்ளே வரமாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லி அதை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சாய்ஸஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லோரும் இந்த படம் பார்க்கணும், அப்போ எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ரைட்டர்ஸ் இப்போ போயிட்டாங்கப்பா, டேரக்டர் வந்துட்டார். ஓகே 1 டைரக்டர், 5 ரைட்டர்ஸ், ஆமாம் 5 அசிஸ்டண்ட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தோட டோனை இப்படி கொண்டு போகலாம், அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி கதை வந்து ஓவராலாக இன்டென்ஸாக மாறினது காரணம்னா அந்த லீட் கேரக்டரோட ஆக்டிங் தான், ஆயுஷ்மான் குரானோட ஆக்டிங் தான். ஏன் அப்படின்னா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், அந்த ஒரு குறிப்பிட்ட எமோஷன் இருக்குல்ல, அந்த சீனுக்கு உண்டான சிக்கலை கன்வே பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் நடிக்கணும், அது உண்மையிலுமே கண்ணு தெரியாமல் மாட்டிக்கிட்ட ஃபீல் வந்துடும், நமக்கே பயம் வந்துடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணி தான் போகிறோம். இந்த ஆக்டிங்னால தான் எனக்கு கொஞ்சமாக எம்பத்தி வந்துச்சு அந்த கேரக்டர் மேலே. இந்த ஆக்டிங் இல்லாமல் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கதை இன்னும் ஒஸ்ட்டாக மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஸோ அதுதான் கொஞ்சம் காப்பாற்றுச்சுன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு படத்தை. இந்த முக்கியமாக பியானோ வாசிக்கிட்டு இருப்பான், எதிர்க்கவங்க இந்த பிளட்டை க்ளீன் பண்ணுவாங்க, அவனை பெட்டியில் போடுவாங்க, இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அந்த பயமும் காட்டக்கூடாது, சேம் டைம் வந்து அந்த த்ரெட்டும் அவங்க மேனேஜ் பண்ணணுன்றது. ஸோ அதெல்லாம் முக்கியமான இடம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அதெல்லாம் பயங்கரமாக நல்ல ஆக்டிங்காக தான் இருந்தது. அதெல்லாம் இம்பேக்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து பயங்கர காமிக்காகவும் பெர்ஃபார்ம் பண்ணும். அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரிதம் இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும். இப்போ அந்த சீன்லேருந்து சொல்லுவான்ல, இவங்க தான் பண்ணாங்க, பிடிங்கன்றப்ப கண்ணை போய் காட்டுவோம், கண்ணு பாருங்க கண்ணு தெரியணும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா அது கரெக்டாக நல்லா இருந்துச்சு. மீட்டரில் வந்து கரெக்டாக உட்காந்து ஃபீல் இருக்கும்ல. ஸோ ஓவராலாக அது ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தபுவோட ஆக்டிங்கும் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது. தபுவோட ஆக்டிங்கும் ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சீரியல் வேறு மாதிரி போயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து
பயங்கர கரெக்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படியும் கிடையாது. அது சுச்சுவேஷனில் ஒரு கொலை பண்ணிடுச்சு, பட் சமாளிக்கிறதுக்காக வேற ஒரு விஷயங்கள் பண்ணுறதில்ல. அது வந்து அந்த இதிலே இருந்தது கிளைமேக்ஸ் வரைக்கும். சரி, எனக்கு அது ஆக்டிங்கை தாண்டி கேஸ்டிங்காக கரெக்டாக உட்காந்துச்சுன்னு தோணுது. அது ஆக்டிங் இருக்குது, ஆனால் அந்த கேரக்டராகவே கரெக்டாக தவு கேரக்டரை மாற்றி பார்க்க முடியல. இதுக்கு இந்த கேரக்டருக்கு இதான கரெக்டுன்ற மாதிரி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தா ஒரு வேளை அவனுக்கு பொண்டாட்டி வருவாள்ல, அவன் பொண்டாட்டி கொண்டு வந்து இங்கே போட்டிருந்தா சீரியல் ஆகிருக்கும். அந்த கேரக்டர் அங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவரால் கேஸ்டிங் பக்காவாக வந்து உட்காந்துச்சலாம். ஓகே, இப்போ நம்ம சிமிலர் மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். சிமிலர் மூவிஸ்னால் இந்த படத்தோட பிளாட் வைஸோ தீம் வைஸோ ஏதோ ஒரு வகையில் சிமிலராக இருக்கக்கூடிய படங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்தாதுன் படம் பார்க்கும்போது இது ஹிச்காக் படங்களோட பேட்டர்ன் இதில் இருக்கும். ஹிச்காக்கியன் த்ரில்லர்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு இன்டென்ஸான கதையாக இல்லாமல் இதோட அப்ரோச் வந்து ஹியூமர் காமெடி அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த கதை பிடிக்குதுன்னா ஹிச்காக்கோட படங்கள் கண்டிப்பாக பிடிக்கும். உதாரணத்துக்கு ரியல் விண்டோ மாதிரி படம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன ட்ரெயின், இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப சிமிலராக இருக்கக்கூடிய படங்கள் தான் ஃபார்கோ, ரைசிங் அரிசோனா, அந்த மாதிரி படங்கள். கோயின் பிரதர்ஸோட எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அப்ரோச் தான் இருக்கும். கோயின் பிரதர்ஸ் படங்களில் அது பிளாட் மட்டும் சில படங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வெஸ் ஆண்டர்சன் படங்களும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டைலுக்கு, இந்த அப்ரோச்சுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதில் அவரோட படங்களில் சில படங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த படம் பிடிக்குதுன்றப்ப, இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குது, இந்த அப்ரோச் பிடிக்குதுன்றப்ப இவரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். வெஸ் ஆண்டர்சனு, கோயின் பிரதர்ஸ், எட்கர் ரைட்டு. ஸோ அவங்க படங்கள் பார்க்கலாம். பிளாட் வைஸ் எனக்கு இந்த மாதிரி கதைகள் தான் வேணும் அப்படின்றப்ப ஹிச்காக் படங்களில் தேடி பார்த்தா நிறையா கதைகள் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த செக்ஷன் சிமிலர் மூவி ரெக்கமெண்டேஷனில் எனக்கு தோன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் சொன்ன ஹிச்காக் அண்ட் கோயின் பிரதர்ஸ் தான் ரொம்ப ரிமெம்பர் பண்ணிச்சு இந்த படம் பார்க்கும்போது. மெயினாக கோயின் பிரதர்ஸ், டார்க்கான சுச்சுவேஷனு, கேரக்டர்ஸ், டார்க்கான கேரக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுமாரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டது என்னென்னா, ஒரு படம் இருக்குது வந்து மலையாள படம் திருஷ்யம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் மாட்டிக்கும், அதாவது ஃபேமிலி மாட்டிக்கும் ஒரு சுச்சுவேஷனில். அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்ற மாதிரி, அவங்க எப்படி தான் தப்பிக்க போகிறாங்கன்றக்குல அதே மாதிரி தான் இவனும் மாட்டிக்கிட்டான், எப்படி தப்பிக்க போகிறான் அந்த மாதிரி இந்த பிரச்சனையில் இருந்துன்ற மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது எனக்கு இது சிமிலராக இருந்தது இந்த படம். இன்னொரு படம் பார்த்திங்கன்னா, இன்னும் 2 படம் இருக்குது. மோனிகா ஓ மை டார்லிங்ட்டு ஒரு ஹிந்தி படம், நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம் அது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு பொண்ணால் ஒரு பிரச்சனை மாட்டிக்கும். அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகும் வேறு ஒரு சிக்கலில். ஸோ அதுலேருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான், அவனுடைய தவிப்பு தான், அந்த ப்ரொட்டகனிஸ்டுடைய தவிப்பு தான் இந்த படத்தை வந்து நம்ம அந்த சிமிலராக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இன்னொரு படம் பார்த்திங்கன்னா என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து கோயின் பிரதர்ஸோடைய நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் அந்த படம் தோணுது. ஸோ அதில் வர ஒரு கேரக்டர், ஒரு லீட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பணத்தை எல்லாருமே சுட்டுப்பட்டு கிடப்பாங்க பயங்கரமாக ஒரு 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 வெட்ட வெளியில். அந்த இடத்துல ஒரு பணம் கிடைக்கும். அந்த பணம் எடுத்ததுனால அவனை தேடி வர ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கேங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து இவன் எப்படி தப்பிக்கிறான், ஸோ அந்த பணம் எடுத்ததுனால இவனுக்கு வர பிரச்சனை என்ன, தப்பிச்சானா இல்லையா. இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஆர்டினரி கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறதுன்றது இந்த படங்கள்லாம் எனக்கு வந்து ரிமெம்பராக காமிச்சிது. சுச்சுவேஷனும் சரி, அந்த கேரக்டருடைய அந்த வாண்ட் இல்லைருந்து வெளியே வரணும், தப்பிக்கணுன்றது. ஸோ இதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவிஸ். இந்த எபிசோடில் நம்ம வந்து அந்தாதுன் படத்தை பற்றினா டீப் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸ்டோரி டெல்லிங்காகவும் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்காகவும், அதில் இருக்க கிராஃப்ட்டும் சரி, அதில் இருக்க ப்ளஸ்ஸும் சரி, அதில் எது எங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்தது, ஒரு இப்போ பார்க்கும்போது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தது, எல்லாமே நாங்கள் பேசணும். ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தான். படம் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுன ஒரு விஷயங்கள் தான் இது. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு படத்தை பற்றின டீப் அனாலிசிஸோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.